செத்து போனா ஆளுக்கு 10 லட்ச ரூபாய் தருவேன் அப்படின்னு சரியான கேள்வி கேட்டான். அரசியல் ரீதியான எந்த நெருக்கடி வந்தாலும் தரும் மக்கள் இயக்கம் அதுக்கான நிலைப்பாடு எப்படி இருக்கும்? வரட்டுங்க, என்ன நெருக்கடி வந்துடும் போது மிஞ்சி போனா உயிர் தானே போகும். தனியா வளரும் போது திமிர் வந்துடும். நீ சொல்லி நான் என்னது கேட்கணும்? அதிகாரத்துக்கு ராக்கெட் ராஜா வந்தா தரும் மக்கள் இயக்கம் அவங்களோட துணை நிற்கும். நம்மளால அறுவாலோட தான் போவான் தெரியுங்களா? நீங்க தூக்கிட்டு தான் வரணும், இவன் தொங்க விட்டே தான் போவான். வாய்ப்பே இல்ல. உதயநிதி ஸ்டாலின் தான் அதிகம். நாடார்கள் வந்து அவ்வளவு கூமுட்ட கிடையாது. அப்படின்னா சரத்குமார் என்னைக்கே முதலமைச்சர் ஆக்கியிருப்பாங்க. திரு சீமானும் அண்ணாமலையும் அண்ணன் தம்பி அப்படின்றது எப்படி எடுத்துக்கிறது? முத்து ரமேஷோட வீட்டை சூறையானது சரி அப்படின்னு எடுத்துக்கலாம். நம்ம வந்து சீமான் மாதிரி நான் ஆட்சிக்கு வந்தோம்னா அப்படின்லாம் கதையோட நான் வரல. உன் கோடி எல்லாம் செல்லாதுன்னு அறிவிக்கிறதுக்கு மோடிக்கு பவர் இருந்துச்சு. தென் மாவட்டத்தை பாருங்க தூங்கிட்டு இருக்கு. தென் மாவட்டத்துல என்ன வளர்ச்சி இருக்கு? பணம் ஏறி இறங்கிட்டாரு. எந்த நாடாரும் செய்யாதது ஒரு மாற்று சமூகத்தை சேர்ந்த சீமான் செய்தாரு. எங்களுக்கு சந்தோஷம் தான். அவர் திருமாவளவன் திமுகவுடைய கூட்டணியில தானே இருக்காரு. அவங்க 2 பேரும் எதுக்கு இதை பத்தி பேசணும் அப்படின்னா, இளைய தளபதியா இருக்கக்கூடிய விஜய் அரசியலுக்கு நகரும் பொழுது சிரிப்பாகப்பா. திரு கிருஷ்ணசாமி மருத்துவர் ஐயா அவர் என்ன பண்ணிருக்கா அப்படின்னா, நாடார் சமுதாயம் வந்து எஸ்சில இருந்தாங்க, முறை பிசிக்கு வந்துட்டாங்க அப்படின்ற ஒரு கருத்தை சொல்றாரு. சாணானுங்கிறதுல நான் வந்து சிறுமை அடைய போறது இல்ல. சான்றார் தான் சாணாரா உனக்கு சொல்ல தெரியாம நீ வளரிட்டாலே இத. வணக்கம், அறிவித்தமிழ் மீடியாவுக்கு அன்புடன் வரவேற்கின்றோம். இன்றைய அரசியல் தடம் நேர்காணலில் நம்மோடு இருக்கின்றார் நிறுவனர் தரு மக்கள் இயக்கம் அண்ணன் பர்வீன் அவர்கள். வணக்கம். எப்படி இருக்கீங்கண்ணே? உங்களுடைய அரசியல் பயணம், அரசியல் தடம் எப்படி அமையுது, இல்லை எதை நோக்கி போகுது, எப்படி இருக்கிறீங்க? வணக்கம் தம்பி. வணக்கம். நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கு. அரசியல் தடம், அரசியல் பயணம் இப்ப நல்லா தான் போயிட்டு இருக்கு. இன்னைக்கு ஒரு தேவை இருக்கு இந்த காலத்துல, அதை யாரும் பூர்த்தி செய்யக்கு இல்லை நம்ம திருநெல்வேலியில. சரி, அதை நம்ம சேர்ந்து நினைக்கிறோம். நாம் தமிழர் கட்சியில 8-9 வருஷமா அதுல இருந்திருக்கோம், உங்களுக்கும் தெரியும். கண்டிப்பா. நாம் தமிழர் கட்சியில இருந்து வெளியில வந்ததுக்கு ஒரு முக்கியமான காரணமா சமூக நீதி அடிப்படையில அந்த இயக்கம் இயங்கலை. திருநெல்வேலி மாவட்டத்துல நான் வந்து நாடார் சமுதாயத்தை சேர்ந்தவர். நம்ம வந்து என்ன செய்யறோம்னா, திருநெல்வேலி சிட்டிக்குள்ள ஒரு தேவேந்திரருக்கு பொறுப்பு கொடுங்க, முக்கியத்துவம் கொடுங்க. திருநெல்வேலி சட்டமன்ற தொகுதியில் அவங்கள வேட்பாளரை நிறுத்துங்கன்னு சொல்றோம். புறநகர்ல நாடாருக்கு வாய்ப்பு கொடுங்க, நாடார்ல மாவட்ட செயலரா போடுங்கன்னு சொல்றோம். அதை அந்த கட்சி கேட்கல. அப்போ அதை சொல்லும் போது நம்ம ஆட்டோமேட்டிக்கா அதை விட்டு வெளியே வரக்கூடிய சூழ்நிலை வருது. இதை குறித்து நீங்க திரு சீமான் அவர்கிட்ட நேரடியா சீமான்ட்ட நிறைய நேரம் பதிவுகள் போட்டிருக்கோமே. சீமான்ட்ட பேசியிருக்கோம். சீமான் அதை ஆமா ஆமா இல்ல அவர் அதுல கன்சிடர் பண்றது நிறைய பேரை நாம் தமிழர் கட்சிக்குள்ள திருநெல்வேலியில இணைச்சதே வந்து நீங்க தான். அதை யாரும் மறுக்க முடியாது. ஏன்னா உங்களுடைய ஃபீல்டு ஒர்க் அப்படின்றது திருநெல்வேலியில யாரை கேட்டாலும் தெரியும். திரு பார்வீன் அப்படின்னா எல்லாருக்கும் தெரியும். ஒரு எல்லாருக்குமே ஒரு பரிச்சயமான முகம் அப்படின்னு சொல்லலாம். அப்படின்னா உங்களுடைய கருத்துக்கு தலைமை வந்து செவி சாய்க்கலன்னு தான் எடுத்துக்கலாமா? இல்ல, செவி சாய்க்கல. அவர் வந்து சீமான் வந்து எப்படின்னா, அவர் வந்து சாதி ரீதியா பேசக்கூடாது, ஜாதி ரீதியா பேசக்கூடாதுன்னு பாரு. ஆனா இன்னைக்கு திருநெல்வேலி அதனால உங்களை ஒதுக்கிட்டாங்களோ? இல்ல, அதுதான் நம்ம கேட்டது சாதி ரீதியா இல்ல. நீங்க வந்து சமூக நீதிங்கிறது எதன் அடிப்படையில சொல்றீங்க? மதத்தின் பேர்லையா? இல்லைன்னா இப்போ உங்க பேர் வந்து ஒரு பேருன்னு வைங்களேன், தீபக் அப்படின்னா அந்த பேர்லையா? உங்களுக்கு இப்படியில உங்களுக்கு வந்து இந்த ரிசர்வேஷன் சமூக நீதி எல்லாம் எதுல டிஃபைன் பண்றாங்க? சாதி. நம்ம சாதி வெறி பிடிச்சி யார்ட்டையும் சண்டைக்கு போல, சாதி வெறி பிடிச்சி எனக்கு தான் வேணும்னு நம்ம கேட்கல. சமூக நீதி அடிப்படையில தேவேந்திரர் இருக்காங்க, அவங்களுக்கு நீங்க வாய்ப்பு கொடுங்க. எந்த கட்சி செய்யல, திமுக அண்ணா திமுக பெரிய கட்சிகள் யாருமே செய்யல, நம்ம செய்வோம் அப்படின்னு சொன்னோம். நம்ம ஒரு சமூக நீதியா தான் அவர்கிட்ட பேசணும். அவங்க அதை சாதியா பார்த்தாங்க. இன்னொன்னு, இப்ப நிரந்தர வேட்பாளரா ஒரு கோணாரா தான் விட்டுட்டே இருக்காங்க. கோணாரு இன்னொரு கோணாரை கூட விடலாம், தப்பு இல்லை. அவங்களே தான் விட்டுட்டு இருக்காங்க. சரி, சந்தோஷம், நல்லா இருக்கட்டும். ஆனா அந்த கோணாருக்கு ஏன் விடுறாங்க, கொடுக்காங்க அந்த சீட்டு? கோணாருங்கிறது என்னது? மதத்தின் பேரா? அது ஒரு சாதியின் பேர் தானே. அதே மாதிரி இன்னொருத்தவங்களுக்கு அவங்களும் தொடர்ந்து மக்களிடத்துல வந்து ஒரு முகத்தை காட்டிக்கிட்டே இருந்தோம்னா அதுக்கான ஒரு அங்கீகாரம் கிடைக்குன்றதுனால கூட இருக்கலாம்ல. அவங்களுக்கு முன்னாடியே கட்சியில உழைச்சிக்கிட்டு இருந்தவங்களுக்கு அங்கீகாரம் கொடுக்கலாம்ல. இப்ப நம்ம அவங்கள பத்தி பேச வேண்டியது இல்லை, அது நமக்கு தேவையும் இல்லை. அதனால நம்ம என்னன்னா, அந்த சமூக நீதி பாதையில அது போகல. அதுவும் இன்னொரு மத்த கட்சிகள் மாதிரி ஒரு யாரெல்லாம் குறை சொல்றாரோ அவங்கள மாதிரி ஆயிருது. அதனால சரி, நம்ம இங்க இருக்கிறதுக்கு வெளியே வந்துடும் சொல்லி வெளியே வந்துட்டோம். நம்ம இப்போ நான் வந்து எதுக்காக வெளியில வந்தனோ அதுக்கான வேலையை நான் செய்ய ஆரம்பிச்சிருக்கேன்.
திருநெல்வேலி மாவட்டம் வந்து நாடார்கள் 55 விழுக்காடு இருக்காங்க. ஆனா எந்த ஒரு பெரிய கட்சிகளையும் சரி, எந்த கட்சிகளையும் சரி நாடார்கள் மாவட்ட செயலரா கிடையாது. 16 அமைச்சர் பெருமக்கள் இருக்கிறாங்க. நான் சொல்றது திருநெல்வேலி மாவட்டத்துல. அதாவது நீங்க வந்து பியூரா நாடார் பெல்ட்னு பாத்தீங்கன்னா விருதுநகர், திருநெல்வேலி, தென்காசி, கன்னியாகுமரி, தூத்துக்குடி, இந்த 5ம் நாடார்கள் வலுவாரக்கூடிய மாவட்டம். இதுல திருநெல்வேலி வந்து தென் தமிழகத்துடைய அரசியலை தீர்மானிக்கக்கூடிய இடம். இங்க தொடர்ந்து பாராளுமன்ற தேர்தலில் பாத்தீங்கன்னா நாடார்களுடைய வேட்பாளர்கள் தானே நிறுத்தப்படுறாங்க. பாஜக இப்போ நீங்க ஒரு மறவர் வேட்பாளர், நம்ம சகோதர குடிதான், நம்ம சகோதர சாதி தான், அவங்கள நம்ம ஒன்னும் குறைச்சு சொல்றது மக்களுக்காக யாரும் உழைக்க, மக்கள் இந்த முகத்தை பார்த்து பரிச்சயமானவங்களுக்கு ஓட்டு போறதுல தப்பு இல்லையே, அதுக்கு ஜாதியின் பின்னணி இருக்கணும்ன்றது அவசியம் இல்ல தம்பி. இப்போ மக்கள் பரிச்சயமானவங்க அப்படின்னா இது வந்து இதுதான் சமூக நீதி. இது ஒண்ணுதான் எனக்கு இருக்கு, என்னுடைய பிரதிநிதித்துவம் அது. இப்போ சாதி வாரி கணக்கெடுப்பு எடுக்கணும்னு ஏன் சொல்றோம்? யார் கம்மியா இருக்கா, யார் கூட இருக்கா, அவங்களுக்கு பிரதிநிதித்துவம் இருக்கா இல்லையான்னு பாக்குறதுதான். இங்க ஆல்ரெடி புழக்கத்துல கொடுக்கணும். நீங்க 234 தொகுதியில கிட்டத்தட்ட நாடார் எம்எல்ஏகள் வந்து ஒரு 25-30 பேர் இருக்கணும். ஏன்னா தமிழ்நாட்டுல 2வது பெரிய சமுதாயம், 11% 15% நாங்க இருக்கோம். சரியான ஒரு கணக்கு இப்ப அடுத்த எடுக்கூடியல வரும், புரியுதா? அப்போ நம்ம 10% வச்சாலும் 24 எம்எல்ஏ இருக்கணும், அவ்வளவு இல்ல. அப்ப நீ எம்பியும் நீ எங்க எடுத்துட்டேன்னா, எம்பி கொடுத்துட்டேன்னா, குறைச்சிட்டேன்னா, அப்ப என்னோட குரலை யாரங்க சொல்ல போறது? நீங்க சமூக நீதி அடிப்படையில தானே தமிழ்நாடு அரசு, தமிழ்நாடு இயங்குது. நான் என்ன சொல்றேன்னா, சட்டப்பேரவையில பாத்தீங்கன்னா ஒரு பெரிய அங்கீகாரம் அப்படின்றது வந்து சபையுடைய நாயகர், சபாநாயகர். அந்த பதவி கொடுத்ததுக்கு அப்புறமும் இன்னும் பதவி கொடுக்கல, எங்களுக்கு அதிகாரம் கொடுக்கல அப்படின்றதுல எப்படி? இல்ல தம்பி, அது வந்து பொதுவா கொடுத்துருக்காங்க. 234 தொகுதிக்கு சேர்த்து 234 எம்எல்ஏக்களுக்கு சேர்த்து அவரை கொடுத்துருக்காங்க. சொந்த மண் இருக்குல்ல, திருநெல்வேலி இருக்கு, இங்கதான் நம்ம பேஸ் இருக்கு. இங்கேயே நீ வந்து மொத்தத்துல 16 லட்சம் ஓட்டுல 10 லட்சம் ஓட்டு, 9 இருந்து 10 லட்சம் ஓட்டு நாடார் இருக்காங்க. ஆனா எந்த கட்சியிலுமே மாவட்ட செயலர் நாடார் கிடையாது. சரியா? திருநெல்வேலி சட்டமன்ற தொகுதி வந்து நாடார் ஏற்கனவே கம்மி, அதனால நாடார் இல்ல. அம்பாசமுத்திரம் தொகுதி நாடார் தொகுதியா இருந்துச்சு, இன்னைக்கு அங்க நாடாருடைய பிரதிநிதித்துவம் இல்ல. சரியா? அதே மாதிரி நாங்குநேரி வந்து இப்போ அது எப்படி போய் முடிய போகுதுன்னு தெரியல. ராதாபுரம் தொகுதி மட்டும்தான் கையில இருக்கு. பாளையங்கோட்டை தொகுதியில நாடாருடைய எண்ணிக்கை இன்னொரு சமுதாயத்தை விட 10,000 ஓட்டு அதிகமா இருக்கு. சரியா? ஆனா அங்க ஒரு நாடாருக்கு வேட்பாளர் இல்ல. இப்படி பண்ணிட்டு இருக்கும்போது இதை மீட்டெடுக்கணுங்கிற எண்ணத்துலதான் நாங்க வெளியே நாங்க வந்து இந்த தருமக்கள் இயக்கத்தை முதல்ல ஆரம்பிச்சது. நாடார்கள் ஏன் அரசியல்ல பின்னாடி ஒதுங்கி போய் உட்காருதாங்க? எனக்கு ஒரு கடை இருக்குப்பா, எனக்கு ஒரு தொழில் இருக்கு, நான் அந்த வியாபாரம் சார்ந்துதான், ஆமா, நான் அந்த வியாபாரத்தை பார்த்துட்டு நான் சத்தம் கட்டாம இருக்கேன், நமக்கு எதுக்கு வம்பு தும்பு, நமக்கு அரசியல் தேவையில்லாத அவர் பார்த்துக்கிடுவாரு, இப்படின்னே ஒதுக்குறாங்க. நம்ம என்ன சொல்லுதோம், நம்மகிட்ட பேசுற ஆள்கிட்ட நிறைய பேர் என்ன சொல்றாங்க அப்படின்னா, நம்மகிட்ட வந்து கோடி கோடியா பணம் இருக்குப்பா, அது போதும்பாங்க. உன்கிட்ட இருக்கு அவ்வளவு கோடியும் செல்லாதுன்னு அறிவிக்கிறதுக்கு ஒருத்தருக்கு பவர் இருக்கு. அது யாருக்கு இருந்துச்சு? மோடிக்கு இருந்துச்சு. இப்ப அன்னைக்கு சமுதாய ரீதியா சமுதாயத்துல பற்றுள்ள ஒரு எம்பி இருக்காருன்னு வைங்களேன், ஒரு 3-4 பேர் இருக்கும் அப்படின்னா அவங்க அங்க முறையிடலாம். ஐயா நீங்க அறிவிச்சிட்டிய, கொஞ்ச நாள் தாமதப்படுத்துங்க, ஒரு 50 நாள் வணிகர்களுக்கு எக்ஸ்கியூஸ் கொடுங்க. அந்த பண மதிப்பிழப்பு பிரச்சனையில அதிகமா பாதிக்கப்பட்டது தமிழ்நாட்டுல நாடார்கள் தான். ஏன்னா ஒட்டுமொத்த தொழில் சாம்ராஜ்யமும், ஆமா, அப்போ அதிகமா பாதிக்கப்பட்டது நாடார்கள் தான். அப்ப அன்னைக்கு அதை பேசுறதுக்கு நம்மகிட்ட ஆள் இல்லல்ல, நமக்கு எக்ஸ்கியூஸ் கேட்கறதுக்கு ஆள் இல்லல்ல. அப்போ நமக்கு வந்து அதாவது தம்பி, ஒரு சமுதாயம் முழுமையா வளர்ச்சி அடையுது அப்படின்னா கல்வி, பொருளாதாரம், அறிவியல், அரசியலும் முழுமையா வளர்ச்சி அடையணும். அரசியலும் நமக்கு வேணும். அப்படி பார்த்தா எல்லாருமே அரசியலுக்கு வந்துடணும் அப்படின்ற, எல்லாரும் வர முடியாது, எல்லாரும் வர முடியாது. அவரோட வேலையை பாருங்க. 10 லட்சம் பேர் வர வேண்டாம், இந்த 25 பேரை ஸ்ட்ராங் பண்ணு. சரியா? அந்த 25 பேருக்கு நம்பிக்கை கொடு. நீ எனக்காண்டி பேச, நாங்க எல்லாரும் உனக்காண்டி நிற்போம் அப்படிங்கிறத சொல்லு. அப்படி ஒரு நம்பிக்கையை உருவாக்கு. ஒரு தொகுதிக்கு 50-100 பேர் வா. அப்போ திருநெல்வேலி மாவட்டத்துல ஒரு 500 பேர் எப்போ ரெடியா இருப்பாயா? எந்த கட்சியில வேணா இருந்துட்டு போட்டோம், நீ இயக்கத்துக்கு வா, இயக்கத்துல இரு. அரசியல் அதிகாரம் நம்ம கையில கிடைச்சது அப்படின்னா அதுவும் பவர்ஃபுல் அரசியலா இருக்கணும், பவர்ஃபுல் அதிகாரமா இருக்கணும். நீ கேட்டு பெறணும். சரியா? இப்ப மினிஸ்டர்கள் இருக்காங்கன்னா மினிஸ்டர் வந்து கேட்கணும். அங்க கேட்காங்களா கேட்கலையா அப்படின்னா அது அவங்களுக்கு தான் வெளிச்சம். சிலர் வந்து நம்ம சமுதாயத்துக்கு என்ன செய்யணும், நம்ம எதுக்கு செய்யணும்னு நினைக்கலாம். ஆனா நீங்க நாடாருங்கிற பிராண்டுக்காக தான் உங்களுக்கு அந்த அமைச்சர் பொறுப்பு, நாடாருங்கிற கோட்டாவில தான் அந்த எம்எல்ஏ பொறுப்பு. அப்படி அந்த சமுதாயத்துக்கு ஏதாவது செய்யணும், செஞ்சா அந்த சமுதாயம் பின்னால் நிற்கும். வருங்காலத்துல தமிழகத்துல தரு மக்கள் இயக்கம் வந்து மிகப்பெரிய ஒரு தாக்கத்தை நாடார் சமுதாய மக்களிடத்தை ஏற்படுத்தணும்னு சொல்லிட்டு அறிவித்தமிழ் இந்த
அரசியல் தடம் நிகழ்ச்சி வாயிலாக உங்களுக்கு வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். சரி, எனக்கு இன்னொரு கேள்வி உங்கள்கிட்ட கேட்க வேண்டியது இருக்கு. ஒரு சுமார் 75 வயசு மதிக்கத்தக்க ஒரு ஒரு வயசான ஒருவர், அவர் ஒரு பனையேறி குடும்பத்தை சேராத ஒருவர், கொங்கு மண்டலத்தில் இருக்கக்கூடிய அந்த பெல்ட்ல இருந்து வந்து தொடர்ந்து கல் இறக்கணும்னு சொல்லி பல போராட்டங்களை முன்வைக்கிறார். அவர் சொந்த பணத்தை போட்டு சென்னையில வந்து அவர் வந்து பிரஸ் மீட் கொடுத்து அவ்வளவு விஷயங்களை செய்யும் போது இந்த பனையேறி சமூகத்துல இருக்கிறவங்க யாருமே அதுக்கான ஆதரவு தெரிவிக்காததும் அவருக்கு அந்த ஒரு ஆர்வம் இருக்கிறதுக்கான காரணம் என்னன்னு நீங்க பாக்குறீங்க? சரியான கேள்விதான். இதை கேள்வி நானே நம்ம சொந்தக்காரங்க, எங்க சொந்தக்காரங்க, அதாவது பெரிய இயக்கங்கள் வச்சு நடந்தது, சங்க வச்சு நடத்துற நிறைய பேர் நானும் கேட்டேன். நம்மளாயா எடுத்து செய்யணும், அது யாரோ எடுத்து செய்தாரு, அவருக்கு ஆதரவு கொடுக்க மாட்டேங்கலன்னு. என்னன்னா தம்பி, பனை தொழில் வந்து ஒரு இழிவான தொழில். பனையேறி, சாணம், கல் இறக்குறது வந்து மோசமான தொழில் அப்படின்லாம் வந்து ஒரு கற்பிதம் இருக்கு மக்கள்கிட்ட. அது ஒரு அருவருப்பான தொழில், அசிங்கமான தொழில். இப்போ மலம் மல்லுவது கூட அசிங்கமான தொழில் கிடையாது. வழிப்பறி பண்ணுதான் தெரியுமா? கள்ளச்சாராயம் காய்ச்சி தான் பத்தியில ரோட்ல வார போறவளை கையை பிடிச்சி இழுத்த செயின் அக்கா பத்தியில, இதுதான் அசிங்கம். தொழில் எதுவுமே அசிங்கம் கிடையாது. ஆனா இப்படி ஒரு தாழ்வு மனப்பான்மை நம்ம மக்கள்கிட்ட கொடுத்துட்டாங்க. அப்போ இவன் என்ன செய்யறான்னா, படிச்சு நம்ம அடுத்த கட்டத்துக்கு போகும்போது பனையே நமக்கு வேண்டாம்பா, பனை தொழில் நமக்கு வேண்டாம் அப்படின்னு இதுல உள்ள தற்சார்பு பொருளாதாரத்துல இருந்து வெளியில போயிடும். சரியா? அதுக்கு வந்து இதுக்கு முன்னாடி இந்த எல்லா ஆட்சியாளர்களும் காரணம். பனையை பற்றி சரியான ஒரு புரிதலை கொடுக்காம, பனையுடைய தற்சார்பு பொருளாதாரத்தை பத்தி பேசாம, சொல்லி கொடுக்காம அவங்க அப்படி கிடப்புல போட்டாங்க. இன்னொன்னு, இன்னைக்கு வந்து இந்த மது பொருளாதாரத்துல வந்து நிறைய பணம் புழங்குது. நீ மறுபடியும் கல்ல கொண்டு வரும்போது அது அடிபடும். இது வந்து கல்லுல வெறும் 4% தான் ஆல்கஹால் இருக்கு, அதுல 40% ஆல்கஹால் இருக்கு. இது உடம்புக்கு நல்லதுன்னு ஆயிரும், அது ஆட்டோமேட்டிக்கா ஒதுங்கிரும். இதுல வந்து ஒரு பெரிய பாலிடிக்ஸ் இருக்கு, அரசியல் இருக்கு. நாடார்கள் ஏன் அதுல கையில் எடுக்கலன்னா அந்த ஒண்ணுதான், இது வந்து அருவருப்பான தொழில், அசிங்கமான தொழில், நம்மள வெளியில போனா பனையேறின்னு சொல்லி அசிங்கப்படுத்துதான். கல்லுக்கு தடை அப்படின்றதுனால மட்டுமே கல்லு பனை சார்ந்த தொழில் முடக்கப்பட்டதா இல்ல அப்படின்னா நீங்க சொல்ற மாதிரி இயற்கையாகவே அந்த தொழிலை விட்டு வெளியேற வந்துதான்? தொழிலை விட்டு நம்ம வெளியேறினதுதான் காரணம். தொழிலை விட்டு இப்போ நான் செய்யற தொழில் நீ பார்த்து நீ அசிங்கன்னு சொல்லிக்கிட்டே இருந்தேன். நான் என்ன பண்றேன்னா, சரிப்பா. பொதுவாகவே நாடார்கள் வந்து ரொம்ப பெருந்தன்மையான ஆட்கள். எதிர்த்து சண்டை போடணும், அடிக்கணும்னு ரொம்ப விரும்ப மாட்டாங்க. ரொம்ப டார்ச்சர் பண்ணாதான் அவனை விடப்படாதுல சோழியை முடிச்சிடணுங்க இடத்துக்கு வருவாங்க. அது வரைக்கும் அமைதியா பொறுமையா இருப்பாங்க. நீ சொல்லிக்கிட்டே இருக்க, இனி அசிங்கன்னு சொல்லிக்கிட்டே இருக்க, அப்போ நான் என்ன செய்ய வேண்டியிருக்கு? அந்த தொழிலுக்கு நீ அங்கீகாரம் கொடுக்க மாட்டேங்க. அந்த தொழில் நீ அங்கீகாரம் கொடுக்கல அப்படிங்கும்போது எது அங்கீகாரம் கொடுக்கான்? நீ வந்து ஒரு ஐடி கம்பெனிக்கு அப்படியா HCL போ. நீ வந்து குடிக்கிற பாலுக்கு அங்கீகாரம் கொடுக்கியா? சரி, ஆரோக்கியா. திங்கிற வெண்ணெய்க்கு அங்கீகாரம் கொடுக்கியா? ஹட்சன். ஐஸ்கிரீமுக்கு அங்கீகாரம் கொடுக்கியா? அருண், ஐபாக்கோ. இப்படி சொல்லிக்கிட்டே போலாம். எல்லாமே நாடார்களுடைய இது. இன்னைக்கு நாடார்கள் மேல வன்மம் பொறாமல் நிறைய பேர் இருக்கான். அவன் மேல அந்த வெண்ணெயை வாங்கி திங்காம இருக்கணும். அப்ப இந்த தொழில இருந்து மாற்று தொழிலுக்கு போயிட்டாங்க. அதனாலதான் நாடார்கள் கைவிட்டாங்க தொழில. குறிப்பா சொல்றேன், வட மாவட்டத்துல நாடார்கள் மட்டும் பனையேறது கிடையாது, பறையர்கள் ஏறுறாங்க. இப்ப பனையேறி பாண்டியன் ஒருத்தர் ஏறிட்டு இருக்காரு, அவர் பறையர் தான். சரியா? ஆயர்கள், கோணார்கள் ஏறுறாங்க. பாண்டிச்சேரியில வேற கம்யூனிட்டி ஏறுதாங்க. கேரளால ஈழவர்கள் ஏறுதாங்க. ஈழவர்னா இப்ப பினராயி விஜயன் இருக்காருல முதல்ல, அவர் ஈழவர் தான். அவர் ஒரு பதிவுல போட்டிருக்காரு, என்னுடைய தந்தை வந்து கல்லிறக்கும் தொழிலாளி என்பதில் நான் பெருமை கொள்கிறேன் அப்படின்னு சொல்லி போட்டிருக்காரு. ஈழத்துல வந்து ஈழவர்கள் தான் ஏறுதாங்க. அப்போ நாடார்கள் வந்து குறிப்பிட்டமா இந்த தென் மாவட்டங்கள்ல தான் ஏறி இருக்காங்க, மரம் ஏறி இருக்காங்க. கிட்டத்தட்ட நாடார்களுடைய குலத்தொழில் அப்படின்னா அது பனை ஏறுதல், அதன் மூலமா வரக்கூடிய சுண்ணாம்பு கலந்ததுக்கு அப்புறம் கிடைக்கக்கூடிய கருப்பட்டியா இருக்கட்டும், அது ஒரு மிகப்பெரிய ஒரு வர்த்தகத்துல வந்து யாரும் மறுக்க முடியாது. இப்போ நீங்க ஒண்ணு இல்ல, இப்போ சமயம் பாத்தீங்கன்னா தமிழ்நாடு நாடார் சங்க தலைவர் முத்து ரமேஷ் கல்லுக்கு ஆதரவும் தெரிவிக்கல சமுதாயம். கல்லுக்கு வயசான ஒருத்தர் போராடிட்டு இருக்காரு, தன்னுடைய சொந்த பணத்தை போட்டு போராடிட்டு இருக்காரு, அதுக்கும் நீங்க ஆதரவு தெரிவிக்கல. நாடார் சங்க தலைவர் வந்து முத்து ரமேஷ் வந்து திரு சீமானோட கல் இறக்குற அந்த போராட்டத்துல ஈடுபட்டாப்புல. அப்ப அந்த மேடையில் அவரை எல்லாரும் பார்த்துக்க முடியும். அவருடைய வீட்டை போய் சூறையாடுறது, இல்லைன்னா அவர் வீட்டுல போய் மிரட்டுறது, இது யாரு அப்படின்னா ஆளுங்கட்சியும் கிடையாது, ஒண்ணும் கிடையாது. அதே நாடார் சமூகத்தை சேர்ந்த பணவாரிய தலைவர் அண்ணாச்சி எர்ணாவூர் நாராயணன் அவர்கள் ஏவி விட்டுதான் இது நடக்கப்பட்டதுன்னு சொல்லி சொல்றாங்க. இது எப்படி நாடார் சமூகத்துக்கு எதிராக மாறக்கூடிய ஒரு கூற்றா பார்க்க? அதெல்லாம் கிடையாது, யாருக்கு எதிராகவும் கிடையாது. அண்ணன் தம்பி சண்டை சரியாயிட்டு நாளா கழிச்சு எல்லாரும் ஒண்ணா உட்காந்துருவாங்க, அது வேற கதை. அதாவது தம்பி இப்ப நீங்க மக்களுக்கு வந்து ஒரு குழப்பமான ஒரு சூழல். ஏன்னா ஒரு பக்கம் குழப்பத்தை சரி பண்ணிடுவாங்க.
அதாவது இந்த பனைத்தொழில இருந்து வெளியே வந்ததுக்கான முக்கியமான காரணம் நீ அசிங்கம் அருவருப்புன்னு சொன்னதுனாலதான் சரி அப்ப நான் அதையும் தாண்டி ஜெயிச்சு காட்டுறேன்டா அப்படின்ட்டு வெளியில வந்து இல்ல அது நம்ம மறுக்க முடியாது. ஏன்னா இன்னைக்கு எக்ஸிஎல் இருக்கட்டும், மிகப்பெரிய பிரம்மாண்டமான தொழில் சாம்ராஜ்யத்துல இருந்து உயரங்கள்ல தொட்டது நாடக சமூகம் நிறைய இருக்கா. இன்னும் சொல்ல போனா நிதி அமைச்சர் கூட சொல்லும் போது சொன்னாங்க, இந்தியாவோட மிகப்பெரிய ட்ரேடிங்கை நிர்ணயம் பண்றது வந்து நாடக சமூகம் தான் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஒரு விதமான வங்கி அப்படின்னு இருக்கும்போது அதுல மாற்று கருத்தே கிடையாது. ஒற்றுமை இல்லாததோ இல்லன்னா நீங்களே உங்களுக்கு எதிரியாக மாறக்கூடிய சூழல் எதனால வருதுன்னு நினைக்கிறேன். இங்க என்னன்னா இப்ப பனை மரம் தென்னை மரம் எல்லாம் பாத்தீங்கன்னா தோப்பா இருக்கும். தென்னை மரம் வாழை மரம் எல்லாம் தோப்பா இருக்கும். பனை மரம் வந்து தனித்தனியா தான் இருக்கும். பாத்திருக்கீங்களா? ஆமா, தனித்தனியா இருக்கும். அது வளரும் போது ஆடு கடிக்கும், மாடு கடிக்கும், அந்த குருத்தை எல்லாம் கடிக்கும். ஆனா யாருக்கும் தண்ணியில ஊத்த மாட்டாங்க. ஆனாலும் அது வளர்ந்துரும். வளர்ந்து மேல பெருசா வந்து அவ்வளவு பேருக்கும் பிரயோஜனப்படும். அதுதான் நாடகம். தனித்தனியா தான் இவன் வளருவான். அதுதான் இங்க ஒரு இருக்கக்கூடிய அந்த ஒற்றுமை இல்லாத காரணம். தனியா வளரும் போது திமிர் வந்துடும். நீ சொல்லி நான் என்னது கேட்கணும், நான் என் பிரச்சனை நான் பார்த்துட்டு தான். அதுதான் இன்னைக்கு. ஆனா இன்னைக்குள்ள அரசியல் சூழ்நிலையில அப்படி இருக்கக்கூடாது. நம்ம வந்து விட்டு கொடுத்து போக வேண்டியிருக்கு. 1900 அந்த ஆரம்ப காலகட்டத்துலதான் நாடார் மகாஜன சங்கம் ஆரம்பிக்காங்க பொறையர்ல வச்சு. அப்ப அன்னைக்கு இருந்த ஒற்றுமை, அன்னைக்கு இருந்த தேவை இன்னைக்கு இருக்கு. இன்னைக்கு நம்ம இப்பவும் சண்டை போட்டே கிடந்தோம்னா, இப்பவும் நம்ம பிரிஞ்சு 5000 சங்கமா உட்கார்ந்துருந்தோம்னா அங்க வேலை நடக்காது. இப்போ உங்களுடைய பார்வையில எர்ணாவூர் நாராயணன் முத்து ரமேஷோட வீட்டை சூறையானது சரி அப்படின்னு எடுத்துக்கலாமா? இல்ல அது மிகப்பெரிய தப்பு. அண்ணாச்சி வந்து ஒரு பெரிய மனுஷன். சமுதாயத்துல வந்து சமுதாயத்துக்கு அவர் எவ்வளவு பண்ணியிருக்காரு. சென்னையில இன்னைக்கு நிறைய கடைகள் இருக்குன்னா அதுக்கு காரணம் எர்ணாவூர் அண்ணாச்சி தான். அதெல்லாம் மறுக்க முடியாது. எங்களுக்குமே ஒரு சின்ன வருத்தம் என்னன்னா, அண்ணாச்சி வந்து கல்லுக்கு எதிராக பேசிருக்க கூடாது. அவர் எந்த நிர்பந்தத்துல பேசினாருன்னு தெரியல. ஒருவேளை அவரு பனை வாரியத்தின் தலைவரா இருக்கிறதுனால பதவிக்காக அதை பண்ணிருக்கலாம். பதவின்னு இல்ல, அவர் கூட ஒரு இப்படி ஒரு நல்ல இடத்துல கூட பண்ணிருக்கலாம். நம்ம கல்லுன்னு பேசும்போது மொத்தத்துல பணையேற்றத்துக்கே தடை வந்துருமோன்னு நினைச்சு கூட அவர் பண்ணி இருந்திருக்கலாம். அதனால அதுல நல்லது கெட்டது ரெண்டும் இருக்கும். நம்ம அதை பேச வேண்டியது. கல்லுக்கு எதிராக அண்ணாச்சி பேசிருக்க வேண்டாம். ரெண்டாவது ஒரு பெரிய மனுஷன் அவரு. ஒரு முத்துரமேஷ் அண்ணாச்சி வந்து தப்பா பேசியிருந்தா கூட அவர் ஒரு பதிவு பார்த்தேன். அதை புகழூர்ல கொஞ்சம் ஒரு மாதிரி தான் நமக்கே சங்கடமா இருந்தது. அந்த பதிவு அண்ணனும் போட்டுக்க வேண்டாம். அவர் போட்டிருந்தாலுமே அண்ணாச்சி என்ன செஞ்சிருக்கோம்னா கூப்பிட்டு சத்தம் போட்டுருக்கலாம். அவருக்கு அந்த உரிமை இருக்கு. கூப்பிட்டு இங்க வா அப்படின்னு சொல்லி 2 அடி அடிச்சிருந்தா கூட அதை வாங்கிட்டு போலாம். அண்ணாச்சிக்கு வந்து எர்ணாவூர் அண்ணாச்சிக்கு அவ்வளவு ஒரு என்ன இருக்கு, உரிமை இருக்கு. இப்படி வீட்டுக்கு ஆள் அனுப்புறது வன்மையா கண்டிக்கக்கூடியதுதான். அது எல்லாருமே கண்டங்கள் தெரிவிச்சாச்சு. ஒரு வீட்டுக்குள்ள அண்ணன் சண்டை போடத்தான் செய்வாங்க. சரி பண்ணியாச்சு. அடுத்த வீட்டுக்கார நம்ம கள்ள கொண்டு எறியக்கூடாது. அந்த வேலையை பார்க்காங்க. அது இதோட அந்த பிரச்சனை இதோட விட்டுட்டாங்கன்னா நல்லது. விட்டுருவாங்க, சரியா வந்துடும். தருமக்கள் இயக்கம் வந்து பனைவாரிய தலைவர் செய்த அந்த விஷயம் வந்து உண்மைக்குமே முகம் சொலிக்கக்கூடிய விஷயம் தான். ஒத்துக்கிறோம். நம்மளே கண்டன அறிக்கை போட்டிருக்கோம். ஆமா, அண்ணாச்சி அப்படி செஞ்சிடக்கூடாதுங்கிறத போட்டிருக்கோம். இதோட முத்துரமேசனும் இதோட விட்டுறணும். இந்த தொடர்ந்து பேட்டிகள் கொடுக்கறது, சரியில்லாத வார்த்தைகளை பேசக்கூடாது. வயசுல மூத்தாளு, நம்ம சமுதாயத்துல ஒரு பெரிய ஆளு, அதை விட்டுறணும். அவர் பேசக்கூடாது. இதன் மூலமா நம்ம என்ன தருமக்களுக்கு வந்து சமுதாய இளைஞர்களுக்கும் சரி, முகநூல் நண்பர்களுக்கும் சரி சொல்லிக்கிறது வந்து அந்த விஷயத்தை இதோட விட்டுட்டு அடுத்த கட்ட வேலைகளுக்கு அடுத்த கட்ட வேலை நிறைய பண்ண வேண்டியிருக்குப்பா. விருதுநகர் தொகுதியில, விருதுநகர் மாவட்டத்துல இருந்து நீங்க ஒண்ணு இல்ல, நம்ம சகோதர சாதியான வன்னியர்களை பாருங்க. வடக்க அவங்கதான் தீர்மானம், அவங்கதான் டிசைடிங் ஃபேக்டர். அவங்க ஓட்டெல்லாம் சும்மா கிடைக்காது, அனாமத்தா கிடைக்காது. அப்ப அதுக்கு வந்து 2 கட்சிகளும் பெரிய கட்சிகளும் உழைக்காங்க. ராமதாஸ் ஐயாவை டார்கெட் பண்ணுதாங்க. இங்க அப்படி யாரு இருக்கா சொல்லுங்க? யாருமே கிடையாது. தென் மாவட்டத்துல, மத்திய தென் மாவட்டத்துல வந்து மதுரை, தேனி, கம்பம், அங்க வந்து முக்குளத்தூர் இருக்காங்க. நம்ம உறவு சகோதரர்களான முக்குளத்தூர் இருக்காங்க. ஆனா விருதுநகருக்கு இங்க இருக்க இந்த 5 மாவட்டமும் நாடார்கள் தான். ஆனா நீங்க வந்து சொல்லிக்கிற அளவுக்கு ஒரு ஃபேஸ் வேல்யூ உள்ள ஆளுங்க இல்ல. இவங்களுடைய ஓட்டு வந்து அனாமத்தா கிடைச்சிருது. எந்த கட்சிக்குனாலும் ஒரு டிமாண்டை கிரியேட் பண்ண மாட்டேங்காங்க. டிமாண்ட் வேணும் நமக்கு. தென் மாவட்டத்தை பாருங்க தூங்கிட்டு இருக்கு. தென் மாவட்டத்துல என்ன வளர்ச்சி இருக்கு? ஏன் அதை கொண்டு வரல? நாடார்கள் இவ்வளவு வலுவா இருந்து நீ எங்கெங்கெல்லாம் போய் வியாபாரம் பாக்கிய, இங்க எல்லாத்தையும் கொண்டு வா. இதை வந்து தென் மாவட்டத்தை வந்து சிங்கப்பூர் மாதிரி மாத்துவோம். நம்மளால முடியுங்கிறதுக்கு உதாரணம் தான் காமராஜ் ஐயா. காமராஜர் வந்து உங்களுக்கு தெரியும், இந்தியாவில் இருக்க எல்லா மாநிலத்தை விட தமிழ்நாட்டை வந்து எங்கேயோ கொண்டு போய் உட்கார வச்சிருக்காரு. அது யாராலையும் அவருடைய அது நம்மளால மட்டும்தான் செய்ய முடியும். அதாவதுங்க, தமிழ் சமூகத்துல எல்லா சாதிகளையும் அரவணைச்சு போகக்கூடிய ஒரே சாதி நாடார் மட்டும்தான். எங்கேயுமே நாடார் போய் நின்று சட்டத்துக்கிட்டே நான் நாடாடுறா அப்படின்னு பேசுறதும் கிடையாது. நான் நாடாரு, அதனால அங்க போ இங்க போ அப்படின்னு மிரட்டுறதும் கிடையாது. ஒண்ணும் கிடையாது. எல்லாவனையும் சகோதரத்துவமா பழகுறது நாடார் மட்டும்தான். அப்ப நம்ம தான் என்ன செய்ய வேண்டியிருக்குன்னா, தென் மாவட்டத்தை நீ இவ்வளவு நாள் நீங்க பாருங்க, நாடார் அரசியல் பெருசா இல்ல. அதனால தென் மாவட்டம் அமுக்கி கிடக்கு. நம்ம தருமக்கள் இயக்கம் நாடார் அரசியலை முன்னெடுக்கும். எல்லா சமுதாயத்துக்கும் போய் நிற்கும்.
நாங்களே சொல்லுவோம், சமூக நீதி அடிப்படையில தேவேந்திரர்களுக்கு கொடுக்க வேண்டிய இடத்த தேவேந்திரர்களுக்கு கொடுங்க, மறவர் கொடுக்க வேண்டிய இடத்த மறவர் கொடுங்க, நாடாருக்கு தர வேண்டியது தந்துருங்கப்பா, இப்படி கேட்போம் முதல்ல. அதுக்கு பிறகு என்ன செய்வோம், நாடாருக்கு தர வேண்டியதை கொடு அப்படிங்கிற சூழ்நிலை உருவாக்குவோம். இப்ப அந்த இடத்துக்கு நம்ம போகும்போது ஆட்டோமேட்டிக்கா எல்லா மாவட்டமும் நம்ம மாவட்டங்கள்லாம் செழிப்பா இருக்கும். அந்த இது நம்மளாலதான் கொடுக்க முடியும். நம்மளும் வளரலாம், நம்மளை சுத்தி இருக்கவங்களையும் வளர வைக்கலாம். 2026 வந்து தென் தமிழகத்துடைய நாடார் வங்கி ஓட்டுகள் எல்லாமே தரு மக்கள் இயக்கம் தான் முடிவு செய்யும். அப்படி இல்லைன்னா தமிழக அரசியல்ல தென் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய பெரும்பாலான சமுதாய ஓட்டுகளை தரு மக்கள் இயக்கம் வந்து ஒரு அதிர்வலைகளை ஏற்படுத்தும் அப்படின்றீங்களா? இல்ல, அதுதான் தம்பி நோக்கம். நம்ம வந்து சீமான் மாதிரி நான் ஆட்சிக்கு வந்தோம்னா அப்படின்லாம் கதையோட நான் வரல. நம்ம நோக்கம் என்னன்னா நாடார்களை அரசியல் படுத்தணும். நாடார்களுக்கு ஒரு பிரச்சனை அப்படின்னா இப்ப வந்து சண்டித்தனம் பண்ணிலாம் ஒண்ணும் செய்ய முடியாது. அறுவாளத்தை விட்டு போயிருந்து அது நமக்கு தேவையும் இல்லை. நம்ம சமுதாயத்துல இருந்து ஐஏஎஸ், ஐபிஎஸ், ஐஎஃப்எஸ் நம்ம இயக்கம் மூலமா உருவாயிட்டோம்னா அவன் நம்மளை பாதுகாத்துக்கிடுவாங்க, அவங்க நம்மளை பாதுகாத்துக்கிடுவாங்க. இந்திய குடிமை பணியில போய் நம்ம ஆட்கள் உட்காந்துட்டாங்கன்னா அவங்க நம்மளுக்கு பாதுகாத்துக்கிட போறாங்க. நமக்கு இந்த அருவா கம்பி கத்தி வேலையே தேவையில்லை. புரியுது அவங்களுக்கு? எனக்கு இதுல ஒரு சின்ன கேள்வி வருது. என்ன அப்படின்னா, இப்போ பனை இறக்குறாங்க. பனை இறக்கும் போதே சில இடத்துல பாத்தீங்கன்னா காவல்துறையினர் வந்து நீங்க கல்லுதான் இறக்குன்னு சொல்லி அவனை கூட்டு போய் ரிமாண்ட் பண்ணி எல்லாம் வைக்கிறாங்கல்ல. இந்த மாதிரி சட்ட சிக்கல்கள் சந்திக்கிறவங்களுக்கு தரு மக்கள் இயக்கம் வந்து என்ன மாதிரி உதவிகளை செய்ய போது, இல்லை அப்படின்னா நீங்க என்ன மாதிரி அவங்களுக்கு வந்து ஒரு விஷயங்களை எடுத்து கொண்டு போக போறீங்க? அவங்களுக்கு இப்ப பனை வாரியம் இருக்கு பத்தியா, பனை வாரியமே அவங்களுக்கு பாதுகாப்பு வாரியமா இருந்திருக்கணும். சரியா? அது இல்ல. அது ஏன் அப்படி இல்லைங்கிறது தெரியல. அண்ணாச்சிட்ட கேட்கணும். அதை இல்ல, அவருடைய சீமான் அவர்கள் வந்து கல்லில் இறக்கும் அறிவிக்கும் போது உடனே அங்க இருந்து அறிவிப்பு கொடுக்குறாரு எர்ணாவூர் நாராயணன். என்ன சொல்றாரு அப்படின்னா, பனை வாரிய தலைவர், இல்ல அப்படிலாம் இல்ல, இங்க வந்து பனைத்தொழில் நல்லாதான் நடக்கு, அவங்க யாருமே வந்து நலிவுச்சு போகல, நல்லாதான் எல்லாமே நல்லாதான் நடக்கு, இது தேவையில்லாத ஒரு விஷயம், அது வந்து ஒரு விளம்பரத்துக்காக திரு சீமான் செய்யறாரு அப்படின்னு தான் அவருடைய அறிவிப்பு இருந்தது. அவர் ஏதாவது அரசியலுக்காக பேசியிருக்கலாம். நம்ம அதுல தலையிட வேண்டியதில்லை, நம்ம அது கருத்து சொல்ல வேண்டியதில்லை. நமக்கு என்னன்னா இப்ப நீங்க கேட்ட கேள்வி முக்கியமானது. பனை தொழிலாளர்களுக்கு வந்து இப்ப 1 டன் எல்லாம் போட்டிருந்தாங்க முன்னீர் பழத்துல. நாங்க தான் இப்போ அதை பேசி ரூபி அண்ணாச்சிட்டு எல்லாம் சொல்லி அதை முடிச்சு விட்டோம். இப்ப அதே மாதிரி நம்ம சமுதாயத்துல இருக்கக்கூடிய இப்ப எம்எல்ஏ, மினிஸ்டர், எம்பிக்களை வச்சு பேசி அந்தந்த நேரங்கள்ல தற்காலிக ஒரு முடிவு எடுத்து கொடுக்கணும். இனிமே வரக்கூடிய காலங்கள்ல இவனை மேல கை வச்சா தென் மாவட்டத்துல 5 மாவட்டத்திலயும் தருமக்களுக்கு சார்பா பெரிய அளவுல கண்டன ஆர்ப்பாட்டங்கள் நடத்துவாங்க, பெரிய பிரச்சனை பண்ணுவாங்க. அதனால அது வேண்டாம் அப்படிங்கிற நிலைமைக்கு அவங்களே நாங்க வர வச்சிருவோம். அந்த வேலையில செய்வோம். பனை தொழிலாளர்களுக்கு உரிய பாதுகாப்பு தருமக்கள் இயக்கம் வழங்கும். அது சட்ட ரீதியா தருமக்கள் இயக்கம் வந்து செயல்படும் நினைக்கிறீங்க? இல்லைன்னா நாங்க வந்து அடாவடித்தனம் பண்ணனால நாங்க தான் எல்லாம் பண்ணுவோம் அந்த நிலைப்பாடுக்கு? அடாவடித்தனம் பண்ண முடியாது, நம்மளும் பண்ண முடியாது, நம்மகிட்டையும் பண்ண முடியாது. அதனால நம்ம வந்து சட்ட ரீதியான என்ன ஒரு உதவினாலும் சமுதாய சார்ந்து கண்டிப்பா செய்வோம். சமூகம் சார்ந்து கண்டிப்பா செய்வோம் நம்ம. ஓகே. நம்ம அதான் தம்பி, நம்ம யாருக்கும் எதிரி கிடையாது, நம்ம எந்த சமுதாயத்துக்கும் எதிரி கிடையாது, எந்த தரப்பட்ட மக்களுக்கும் எதிரி கிடையாது. நம்ம மக்களை பாதுகாக்கணும், ஏன் உரிமையை கொடுத்துருன்னு நான் சொல்லுவேன், வேற எதுவுமே எங்களை. தருமக்கள் இயக்கம் வந்து தெளிவா சொல்றேன், யார்கிட்ட இருந்து எதையும் புடுங்க நாங்க வரல, எங்க கிட்ட இருக்கிறத பாதுகாக்க வந்திருக்கோம். எங்க கிட்ட இருக்கிற எங்களுக்குன்னு இருக்கக்கூடிய எங்க உரிமைகளை எங்கிட்ட தந்துருங்கன்னு கேட்கும், அவ்வளவுதான், வேற எதுவுமே கிடையாது. அதனால பனை தொழிலாளர்களுக்கு வரும் காலத்துல பயணி இறக்கிட்டு வந்தாலே நீ கல்லுதான் இறக்குத, அதனால உனக்கு கூட்டு போறேன் அப்படின்லாம் என்ன பண்ண முடியாது. நாங்க விடவும் மாட்டோம். இது நான் உட்பட நான் பார்த்திருக்கேன். இவங்க கல்லுதான் இறக்குனாங்கன்னு சொல்லி காவல்துறை நடவடிக்கை எடுத்திருக்காங்க. இதை சார்ந்து திரு ஹரிநாடா அவர்கள் நம்ம வந்து தொடர்பு கொண்டு பேசணும் போது அவங்க அதை நேரடியாவே சென்னையில இருந்து அதை ஒரு கண்டன அறிவிப்பு அறிவிச்சு அதை அரசு கவனத்துக்கு கொண்டு போய் அதை வந்து அந்த பிரச்சனையை சார்ட் அவுட் பண்ணாங்க. அந்த மாதிரி ஒரு நடவடிக்கையை தமிழ்நாட்டில் தரு மக்கள் இயக்கம் முன்னெடுக்கும் அப்படின்ற கண்டிப்பா செய்யும். ஏன்னா இப்ப இருக்க முதல்வர் வந்து திமுக அரசு நாடார்களுக்கு வந்து உரிய பிரதிநிதித்துவம் கொடுத்திருக்காங்க. சிலர் சொல்லுவாங்க எம்பியில எனக்கு அது தெரியல, இது தெரியல, அது தெரியலாம்பாங்க. சரி, அது ஒரு வருத்தங்கள் இருக்கலாம், ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு பார்வை இருக்கும். நமக்கு என்னன்னா ஒரு 3 மினிஸ்டர் கொடுத்துருக்காங்க, ஒரு சபாநாயகர் கொடுத்துருக்காங்க. அப்போ நமக்கு சரியாத்தான் செய்யறாங்க. அப்போ நம்ம வந்து இப்படிலாம் பண்றாங்க, காவல்துறை வந்து இப்படி தேவையில்லாத வேலைகளில் ஈடுபடுதுன்னு சொல்லி தருமக்களுக்கே சார்பா தேவைப்பட்டால் நாங்க வந்து முதல்வருக்கு வந்து கவனத்தை கொண்டு போவோம். அதுல அது நடக்கும், ஒன்றும் பிரச்சனை இல்லை. சமூகம் சார்ந்து அவலங்களை நிச்சயமாக அரசாங்கத்திடத்துல கொண்டு போகும் தரும். ஓகே. திரு கிருஷ்ணசாமி, திருமாவளவன் அவங்க எல்லாரும் 2 பேருமே இந்த கல் இறக்குன உடனே வந்து எக்கச்சக்கமான எதிரும் புதிருமான கருத்துக்களை முன் வச்சுட்டே இருக்காங்க. அவங்களுக்கு இந்த கல்லுக்கும் என்ன சம்பந்தம்? அதாவது கல் இறக்குனா அவங்களுக்கு என்ன பாதிப்பு? இல்லை, பாதிப்புலாம் ஒண்ணும் கிடையாது. அவங்களுக்கு பாதிப்பு இருக்க மாதிரி நடிக்காங்க.
இப்போ சீமான் வந்து பணம் ஏறிட்டார், பணம் ஏறி கல் இறக்கிட்டார், சரியா? அப்போ இந்த நாடார் சமுதாயம் பூரா அவர் பின்னால போயிருமோ, தென் மாவட்டத்தில் இருக்க வாக்குகளை பூரா அவர் சூறையாடிடுவாரோ அப்படின்னு நினைக்காங்க. நாடார்கள் வந்து அவ்வளவு கும்பிட்ட கிடையாது. அப்படின்னா சரத்குமார் என்னைக்கே முதலமைச்சர் ஆக்கியிருப்பாங்க, சரியா? நாடார்கள் கண்மூடித்தனமா ஒருத்தர் பின்னால போக மாட்டாங்க. இதே சீமான் தான் ராதாபுரத்துலயும் நாங்குநேர்லயும் நாடார் எனக்கு யாருமே ஓட்டு போடல அப்படின்னு சொன்னாரு. அதனால அவர் பின்னால போறாரு. இது ஒரு சம்பவம். அது வந்து எந்த நாடார் தலைவர்களும் செய்யாத சம்பவம் தான் இது. திரு கல் நல்லசாமி அந்த வயசான முதியோர் வந்து ரொம்ப வருஷமா அதுக்கான போராட்டத்தை முன்னெடுத்து அது கூட நான் இணைஞ்சு செய்யறேன் அப்படின்னு தான் திரு சீமான் அவர்கள் வந்து சீமான் இணைந்த சீமான் 10 வருஷம் மட்டும் இணையில இல்ல ஒருவேளை அவங்க அதோட தொடர்பு கொள்ளல அப்படின்னு. அது என்னப்பா, அது எப்படி தொடர்பு கொள்ளாம இருப்பாரு? அவருக்கு எலெக்ஷன் வருது, விளம்பரத்துக்காக தான் சீமான் மரம் ஏறினார் அப்படின்னு எடுத்துக்கலாமா? தேர்தல் வருது, தேர்தலுக்காக நீ அதை விளம்பரம்னு எடுத்துக்கிட்டாலும் சரிதான், இல்லைன்னா அவர் தேர்தல் ஓட்டு வேட்டைக்காக ஏறினாலும் சரிதான். நான் அதை வந்து அவர் தான் சொல்றாருல, நீ போட்டா போடு, போட்டா போயிட்டே இரு அப்படின்ற என் கொள்கைய முன் வச்சு எனக்கு ஓட்டு போடு. இப்ப அப்படி சொல்றது இல்ல, இப்ப அப்படி சொல்றது இல்ல. அதான்பா, அப்படின்னா 5 வருஷத்துக்கு மட்டும் ஏறி இருக்க வேண்டியதானே? ஏன் இப்போ தேர்தலுக்கு 6 மாசத்துக்கு மட்டும் வந்து பணம் ஏறிதியே? சரி, ஏறிட்டாரு, சந்தோஷம், நமக்குமே சந்தோஷம் தான். பணம் ஏறி இறங்கிட்டாரு, எந்த நாடாரும் செய்யாத ஒரு மாற்று சமூகத்தை சேர்ந்த சீமான் செய்தாரு, எங்களுக்கு சந்தோஷம் தான், சரியா? அவர் என்ன ஆளுக்குன்னு எனக்கு தெரியாது. அதனால ஒரு ஒரு நாடார்களுடைய குலத்தொழில், நாடார்கள் மட்டும் இல்ல, நிறைய பேர் இருந்தாங்க. அப்படியே நாடாளுடைய அடையாளமா பார்க்கப்பட்ட ஒரு பனை தொழில மாட்டு சமுதாயத்தை சேர்ந்த ஒரு தலைவர் ஏறி இறங்குறாரு, எங்களுக்கு சந்தோஷம் தானே. இதுல கிருஷ்ணசாமியும் திருமாவளவனும் சமூக வலைத்தளங்கள்ல ரொம்ப கருத்துக்களை பதிவு. கிருஷ்ணசாமிக்கு வரோம்னா, அவர் மருத்துவர், நல்ல மனுஷன் தான் அண்ணாச்சி. அவர் வந்து பிஜேபியுடைய கூட்டணியில இருந்தார், சரியா? அப்போ அண்ணாமலை என்ன சொன்னாருன்னா, நாங்க ஆட்சிக்கு வந்தா கல் இறக்கிறதுக்கு அனுமதி கொடுப்போம் அப்படின்லாம் சொன்னார் அவரு. இப்ப இதை வந்து இவர் சீமான் வேகமா ஏறி இறக்கி கல்ல இறக்கிட்டதுனால பிஜேபியோட பிரஷர் கூட இருக்கலாம் கிருஷ்ணசாமிக்கு. திரு கிருஷ்ணசாமி அவர் வந்து திமுக தான் தூண்டி விட்டுச்சு அப்படின்னு சில விஷயங்கள் வந்து பரவிட்டு இருக்கு. அது எப்படி? திமுக கிருஷ்ணசாமியவா? கிருஷ்ணசாமியை வந்து திமுக தான் இயக்குது அப்படின்றதுக்காக. திமுக ஏன் இயக்க போகுது? அவர் திருமாவளவன் திமுகவுடைய கூட்டணியில தானே இருக்காரு. அவங்க 2 பேரும் எதுக்கு இதை பத்தி பேசணும் அப்படின்னாரு. அவங்க 2 பேருமே ஒண்ணு கூட ஒண்ணு கிடையாது ஐயா. அவரு கிருஷ்ணசாமி வந்து பிஜேபி கூட்டணியில இருக்காரு. அவரு தான் தலைமைக்கு வரக்கூடிய ஓட்டை இவர் டிரான்ஸ்பர் பண்ணி கொண்டு போயிடுவாரோன்னு பயந்துட்டு அவரு பேசுறாரு. அவர் பேசுறதுமே கண்டிக்கத்தக்கது. அவருன்னு சொல்றாரு, இனிமே வந்து கல் இறக்க போனா அருவாளோட 100 பேர் வருவாங்கன்ட்டு. வரட்டும். அதே போல ஒரு குறிப்பிட்ட சமூகத்துல அந்த பனை தொழிலை செய்யறவங்கள நீங்க வந்து 100 அருவாளோட வந்தீங்கன்னா நாங்க 1000 அருவாளோட வருவோம், நீங்க மேல ஏறினீங்கன்னா நாங்க பானையை உடைப்போம், அந்த அதிகாரத்தை திரு கிருஷ்ணசாமி அவர்களுக்கு கொடுத்தது யார்? மத்திய அவர் வந்து ஒன்றிய அரசோடைய கூட்டணியில இருக்காரு. அவர் என்ன வேணா பேசலாம், உடைச்சா தெரியுங்களா? உடைக்கட்டும். அவர் என்னது அருவாளை தூக்கிட்டு வருவாராமா? நம்மளால அருவாளோட தான் போவான் தெரியுங்களா? நீங்க தூக்கிட்டு தான் வரணும், இவன் தொங்க விட்டே தான் போவான். தூக்கிட்டு வாங்க, அவன் என்னதான் பார்ப்போம். அதெல்லாம் ரெண்டாவது. அதெல்லாம் வந்து சமூக விரோதி மாதிரி பேசிட்டு கூடாது தம்பி. அரசியலா அணுகணும், புரியுதா? அவர் மேல வழக்கு போட சொல்லுங்க. கல் தடை தானே, அவர் மேல வழக்கு. அவர் முன் வச்சிருக்கிற சீமான் தடையை மீறி ஏறினது நிச்சயமாக அதுக்கான வழக்கு போட சொல்லுங்க. மத்தபடி மக்கள் எல்லாம் பேசக்கூடாது. மக்களை பேசுனா அவர் தென் மாவட்டத்துல அமைதியா இருக்கு. இப்போ நாடாரும் தேவேந்திரர்களும் பிரச்சனையே கிடையாது. அதை இழுத்து விட பாக்காரு அவரு. அதுக்கான கூலி அவர் வாங்கிடுவாரு, அதை பத்தி பிரச்சனை இல்ல. 2026 தேர்தல்ல கிட்டத்தட்ட உதயநிதி, விஜய், பாஜகவினை பின்னின்று இயக்கிற அண்ணாமலை அப்படின்னு ஒரு பெரிய பின்பம் இருந்தாலும் இளைய காமராஜர் விஜய் அப்படின்ற போஸ்டர் எல்லாரும் பார்த்திருப்பீங்க, நீங்களும் பார்த்திருக்க வாய்ப்பு இருக்குன்னு நினைக்கிறேன். இளைய காமராஜர் விஜய், அது எப்படி? காமராஜர் நிக்கிற மாதிரியும் அதுல திரு விஜய் அமர்ந்திருக்கிறது போல ஒரு போஸ்டர் வந்து ரொம்ப வைரலா மாறிச்சு. காமராஜருடைய பொற்கால ஆட்சியை கொண்டு வருவோம்னு சொல்லி எல்லா கட்சிகளும் சொல்லத்தான் செய்றாங்க. எல்லாருக்கும் அது ஒரு ஆசை, அந்த அஜெண்டாவை பண்ணணும், அதை மாதிரி கொண்டு வரணும், அதை மாதிரி செய்யணும்னு ஆசைப்படுறதுல விஜய் அவரு சொல்லக்கூடாதுன்னு சொல்ல முடியாது, அதை சொல்லிக்கிடலாம். இப்ப இளைய காமராஜர் அப்படின்னா, காமராஜர் வந்து எங்கனே உட்காந்து குடிச்சிட்டு இருக்கல. விஜய் வந்து கடைசி படம் வரைக்கும், இதுக்கு முன்னாடி ஒரு படம் நடிச்சாப்புல எல்லாம், கோட்டா, அந்த கோட்டுங்கிற படம் வரைக்கும் குடியேறதான் நடிச்சிருக்காரு, சரியா? விஜயோடைய படங்கள் பொதுவா அது வந்து கமர்ஷியல் மூவின்னு சொல்லுதாங்க, குடும்பம் கொண்டாடும் வெற்றியாங்க. நானும் 1-2 படங்கள் பார்த்துட்டு குடும்பத்தோட உட்காந்து பாக்குற மாதிரி இல்லை அந்த படங்கள்லாம். அந்த கதாநாயகி, ஆபாசமான சீண்டல்கள், ஆபாசமான காட்சிகள், இதெல்லாம் வந்து நடிகர் விஜயோட படங்கள் அதிகமா இருக்கு. அவர் வந்து காமராஜரை வந்து ஒரு ஐக்கானா வச்சிருக்காரு, சந்தோஷம். தன்னை வந்து ஒரு காமராஜருக்கு ஈக்குவலா பேசுறதை நாங்க வந்து
இளைய தளபதியா இருக்கக்கூடிய விஜய் அரசியலுக்கு நகரும் பொழுது இளைய என்ன தளபதி இளைய காமராஜரா உருவெடுக்கிறாரு. இதை தரு மக்கள் இயக்கமோ இல்லைன்னா கண்டிக்கிறோம் தமிழக மக்கள் வந்து கண்டிக்கிறோம். யாரு அதிகம் பாக்குறேன் சிரிப்பாகப்பா. ஏப்பா ஒரு குடிகாரனும் குலதெய்வமும் ஒன்னா, குடிகாரனும் குலதெய்வமும் ஒன்னா, ஏதாவது பேசிட போறேனா சரியா? அதெல்லாம் யாரும் ஏத்துக்கல, அதை யாரும் ரசிக்கவும் இல்லை. அவரே அதை வாபஸ் வாங்கிட்டாப்ல. யாரும் என்னைய வந்து இளைய காமராஜர்னு சொல்லாங்கன்னு சொல்லி நடிகர் விஜய் சொல்லியிருக்காரு. சந்தோஷம். அதுக்கு நாங்க அவருக்கு மதிக்கிறோம். அவர் வந்து காமராஜரை வந்து தன் கட்சிக்கு வந்து கொள்கை தலைவரை அறிவிச்சதுனால தருமகளுக்கு மகிழ்ச்சி அடையுது. சந்தோஷம். சரியா? அவரே நம்ம இதை கண்டிக்கிறோம்னு கண்டனங்கள்லாம் நான் மட்டும் இல்ல எல்லா இயக்கங்களும் கண்டனங்கள் தெரிவிச்ச உடனே அவர் அதை வாபஸ் ஆகிட்டார். என்னை யாரும் இளைய காமராஜர்னு கூப்பிடாங்கன்னு சொல்லிட்டார். அதனால அது வந்து ஒரு பெரிய பேசு பொருள் இல்லை. கள்ளக்குறிச்சியில பாத்தீங்கன்னா கள்ளச்சாராயம் வந்து கிட்டத்தட்ட ஒரு 219 கிட்ட பாதிக்கப்பட்டாங்க. அதுல ஒரு 58 பேர் வந்து மரணம் அடையக்கூடிய ஒரு சூழல். மிச்சம் 353 பேர் கிட்ட ஒரு தீவிர சிகிச்சை பிரிவில் இருந்தாங்க. ஒரு 5 பேர் ரொம்ப சீரியஸா இருந்தாங்க. செத்து போனா ஆளுக்கு 10 லட்ச ரூபா தருவேன் அப்படின்னு சொல்லி திமுக தமிழகத்தில் நடந்து கொண்டிருக்கு. செத்து போனா 10 லட்சம் நாங்க தரோம் அப்படின்னு சொல்லி ஒரு சாராயத்துக்கு கொடுக்கும்போது கல் இறக்கி யாரும் இது வரைக்கும் சாகல, கல் குடிச்சு யாரும் சாகல. அதுக்கு ஏன் தடை போடுது? இல்ல அதுக்கு ஒரு இது கொடுக்கலாமே, அதனால ஒரு இழப்பீடு வந்தா அதை ஏன் அமல்படுத்துறதுக்கு? அப்ப திமுக ஆலைகள்ல நடக்கக்கூடிய அந்த பிராந்தி விஸ்கி இதை வந்து நாங்களே ப்ரொடக்ஷன் பண்ணுவோம், இதை நாங்களே சேல்ஸ் பண்ணுவோம். நீங்க கள்ளக்காரத்தின் தனியா காய்ச்சாலும் நாங்க செத்து போனா நாங்க அதுக்கு வந்து இன்சூர் மாதிரி 10 லட்ச ரூபா கொடுப்போம் அப்படின்னா கல் சம்பந்தப்பட்ட விஷயத்தில் மௌனம் சாதிக்கிறதா திமுக? இதை பத்தி நீங்க என்ன? சரியான கேள்வி கேட்டான். அதாவது தம்பி, தமிழ்நாட்டுல கல்லுக்கான தடை எப்போ வருதுன்னு பாத்தீங்கன்னா, கல்லுக்கான தடையை விதித்தது யார்? இல்ல அதுக்குள்ள போக கூடாது. அவரு கல்லுக்கான தடை விதிச்சவர் வந்து வேற இடத்துல விதிச்சாரு. சரி புள்ளிய படிக்கட்டுமே குடிக்க வேண்டாமன்னு நினைச்சுதான் விதிச்சாரு. மாற்று சமூகத்துல இருக்கவங்க எல்லாருமே சொல்லக்கூடிய விஷயம், கல்லுக்கு தடை போட்டது யார் அப்படின்னு தான் முத கேள்வி கேட்கறாங்க. காமராஜர் தான் தடை போட்டாரு. ஆமா, அன்னைக்கு வந்து இவ்வளோ படிப்பு பள்ளி பாடசாலைகள் கிடையாது, இவ்வளவு வேலைக்கு போற இது கிடையாது, உங்களுக்கு விவசாயம் மட்டும்தான். சரியா? சாமி தான் எல்லாத்தையும் கொண்டு வந்தாரு. சரியா? அவர் தான் கடவுள். அவர் தான் அங்க இருக்கவனுக்கு பூரா பள்ளிக்கூடத்தையும் என்ன வேலைக்கு போகக்கூடிய ஒவ்வொரு வாய்ப்பையும் உருவாக்குனது அவர் தான். உருவாக்கிக்கிட்டு இருக்கும்போது நீ கல்லு கடையை திறந்து வச்சிருக்கும் போது இவன் அங்க போக மாட்டாக்கான், இவங்க குடிச்சிட்டு உருண்டு அடக்காங்க காண்டிதான் அவர் அதை அடைச்சாரு. அவர் ஒரு நாடாரு, ஒரு மன்னர். அவரு அப்படித்தான் யோசிக்க முடியும் அவரு. அதுக்கப்புறம் அன்னைக்கு வந்து உங்களுக்கு இந்த சீமச்சரக்கு கிடையாது. சரியா? அன்னைக்கு வந்து கல்லு மட்டும்தான். கல் அடைச்சோடனே போதையில்லா தமிழகமா தான் இருந்தது. கள்ளச்சாராயம் வர ஆரம்பிச்சது. அதுக்கப்புறம் எம்ஜிஆர் தான் இதை எல்லாத்தையுமே ஆக்கப்பூர்வமாக்குதாரு, அரசுடைமையாக்குதாரு. டாஸ்மாக் யார் கொண்டு வந்தா? எம்ஜிஆர் தான் கொண்டாடுறாரு. குடிச்சு செத்தா 10 லட்ச ரூபாய் தர ரெடியா இருக்கிற திமுக அரசு ஏன் வந்து கல் சார்ந்து பனை தொழில் செய்யறவங்களுக்கு ஒரு 10 லட்சத்தை கொடுக்க கூடாதா? அதுக்கு எதுவும் அவங்களுடைய நல வாரியத்துக்கு இருக்கு. நல வாரியங்கள்ல வந்து பென்ஷன் வாங்கிட்டு இருக்காங்க. அதெல்லாம் சிறப்பா நடந்துட்டு தான் இருக்கு. இன்னும் கொஞ்சம் கொண்டு போய் சேர்க்கணும் மக்கள்கிட்ட. நல்லா அந்த பனை வாரியம் இருக்குங்கிறதே ரொம்ப வருஷமா தெரியாது. 10 வருஷம் நிறைய பேருக்கு இந்த பிரச்சனைக்கு அப்புறம் தான் அப்படி ஒரு வாரியம் இருக்கு. அதெல்லாம் அண்ணாச்சி 200 அண்ணாச்சியோடைய முயற்சி தான் அது. அந்த வாரியத்தை எடுத்து செஞ்சுட்டு இருக்கிறதெல்லாம். சரியா? ஏன்னா அதுக்கு இந்த இது கடந்த 10 வருஷமா அதிமுக ஆட்சியில செத்து போய் கிடந்துச்சு. அதை இப்பதான் கொண்டு வராங்க. அடுத்த 2026ல மீண்டும் திராவிட முன்னேற்ற கழகத்தோட ஆட்சி அமையும். அப்போ பனை வாரி இன்னும் சிறப்பா செயல்படும். புரியுதா உங்களுக்கு? அந்த டைம்ல பனைக்கான தடை நீங்கும். எங்களை போன்றவர்கள் இப்பதான் பேச எடுக்கிறோம் நாங்க. ஏன்ட ஒருத்தன் கேட்கான், நீங்க 10 வருஷம் முன்னாடி என்ன பண்ணிட்டு இருந்தீங்க அப்படின்னா, 10 வருஷம் முன்னாடி நான் பேச முடியாதுயா. 10 வருஷம் முன்னாடி நான் ஒரு கட்சியில ஒரு சாதாரண பொறுப்புல இருந்தேன். இன்னைக்கு நம்ம அதை முன்னெடுத்து செய்யணும்னு நினைக்கும். அதுக்கான காலம் இப்ப தான் வந்திருக்கு. அடுத்த திமுக ஆட்சியில கல்லுக்கான தடையை கண்டிப்பா நீக்கணும். தமிழகத்துல சொல்றத விட தென் மாவட்டங்கள்ல தரு மக்கள் இயக்கும் போது ஒரு வலுவான ஒரு சக்தியா நிச்சயமாக உருவெடுக்கும் அப்படின்றதுல எந்த மாற்று கருத்தும் இருக்க முடியாது. ஆமா, உங்களுக்கு ஆலங்குளத்தில் போன முறை பாத்தீங்கன்னா ஹரிநாடார் அவரு எலெக்ஷன்ல நின்று ஒரு சுயேட்சை வேட்பாளரா நின்று இந்தியாவிலேயே அதிகமான ஓட்ட அது சில காரணங்கள்னால அது விஷயங்கள் வித்தியாசமா மாறுச்சு. இப்போ வந்து ராக்கெட் ராஜா நாடார் சமூகத்தினுடைய நம்பிக்கை நட்சத்திரமா இளைஞர்களால கொண்டாடப்படுற நட்சத்திரம் வந்து ஆலங்குளத்தில் போட்டிடுவேன் அப்படின்றாரு. ராக்கெட் ராஜாவுக்கு தரு மக்கள் இயக்கம் சப்போர்ட் பண்ணுமா? பண்ணாது. அவங்களுக்காக களத்தில் வேலை செய்யுமா? களத்துல வந்து தம்பி இப்போ அண்ணா ராக்கெட் ராஜா வந்து கண்டிப்பா ஒரு மக்கள் பிரதிநிதியா சட்டமன்றத்துக்கு போகணும். அதை வந்து தரு மக்கள் இயக்கம் வந்து ஆதரிக்கிறீங்க. ஆமா ஆமா, அதுல எந்த ஒரு உங்களுக்கு இது கிடையாது, மாற்று கருத்தே கிடையாது. புரியுதா? இப்ப நமக்கு எங்களுக்கு இருக்கக்கூடிய தளபதி அவர் தான். அவரு ஒரு எம்எல்ஏ ஆகணும், அவர் வந்து அடுத்த கட்ட போகணுங்கிற ஆசை எங்களுக்கும் இருக்கு. அதுல ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு கருத்து இருக்கும்.
தரு மக்கள் இயக்கம் வந்து இவ்வளவு வருஷமா ஒருத்தர் வந்து சமுதாயத்துக்காக பேசுறாரு, நிக்கிறாரு. அவர் வந்து சட்டமன்ற உறுப்பினர் ஆகணுங்கிறத நாங்க விரும்புறோம். ஆமா, ஏன்னா தமிழ்நாட்டுல மக்கள் எல்லாருமே ராக்கெட் ராஜா அவர்களே கவனிக்கிறாங்க. ஒரு காலகட்டங்கள்ல வன்முறை அரசியல்ல அவங்க பயணம் பண்ணிட்டு இருந்தாலும் இப்பொழுது வந்து அவங்களுக்கு புரியுது, ஆயுதங்கள் ஏந்தி நம்ம எதுவும் செய்ய முடியாதுன்றதுனால அவங்க அதிகாரத்துக்கு வரணும்ன்றத முயற்சி பண்ணாங்க. அதிகாரத்துக்கு ராக்கெட் ராஜா வந்தா தரு மக்கள் இயக்கம் அவங்களோட துணை நிற்கும். கண்டிப்பா நிற்கும். அதுல எந்த மாற்று கருத்து அதுல இயக்க ஆரம்பிச்சிருக்கதே சமுதாயத்துக்காக. சமுதாயத்துல இருந்து ஒருத்தர் முன்னாடி வரப்போறாருன்னா, ஆனா ராஜா அண்ணா வர்றாருன்னா சந்தோஷம் தானே எங்களுக்கு. வரட்டும், அவருக்கு ஆதரவு உண்டு. நிச்சயமா. ஆமா, அரசியல் புரிதலை வந்து உதயநிதி ஸ்டாலினுக்கு அதிகம் அப்படின்னு எடுத்துக்கலாமா, இல்ல அப்படின்னா திரு அண்ணாமலை அவர்களுக்கு அதிகமா எடுத்துக்கலாம்? வாய்ப்பே இல்ல, உதயநிதி ஸ்டாலின் தான் அதிகம். நீங்க வந்து திமுகவுல பேச்சாளர்களுடைய தட்டுப்பாடு எப்பவுமே இருக்காது. இப்ப என்னன்னா, இளம் பேச்சாளர்கள்னு சொல்லி ஒரு 2000 பேர், அதுல இருந்து நிறைய பேர் 17,000 பேர்ல இருந்து ஃபில்டர் பண்ணி இப்போ ஒரு 300 பேரை சூப்பரா ரெடி பண்ணி வச்சிருக்காரு உதயநிதி. அப்புறம் பாத்தீங்கன்னா விளையாட்டுத்துறை எல்லாம் அவ்வளவு ஒரு வளர்ச்சி இல்ல. இதுல எப்படின்னா ஒரு செய்தியாளர் சந்திப்பு எடுத்துக்கிட்டோம்னா திரு அண்ணாமலை கேட்கக்கூடிய எல்லா கேள்விகளுக்கும் தெளிவான விளக்கங்களை வந்து அண்ணாமலை தப்பா கொடுக்காரு. பேசுறது பூரா யாருனாலும் பேசலாம். இப்ப சீமானு தான் பேசுறாரு, எவ்வளவு போய் பேசுறாரு. அண்ணாமலை அதே மாதிரி அண்ணனும் தம்பியும் போய் பேசிட்டாலே தாங்க. உதயநிதி வந்து அவர் ஒரு அமைச்சர், துணை முதல்வர், விளையாட்டுத்துறைக்கு அமைச்சர். அவர் கவனமா தான் பதில் சொல்ல முடியும். கரெக்டா தான் அவர் பேசுறாரு. திரு சீமானும் அண்ணாமலையும் அண்ணன் தம்பி அப்படின்றது எப்படி எடுத்துக்கிறது? இல்ல அது இவங்க 2 பேருமே அரசியலில் எதிர் திசையில பயணிக்கிறாங்க. அவங்கதான் சொல்றாங்க என் தம்பிங்கிற இவரு, அதனால அண்ணன் தம்பிங்க. மத்தபடி என்ன இருக்கு? அப்படி பார்த்தா திரு விஜய் கூட அவரு அண்ணன் தம்பி 3 பேரும் கூப்பிட்டதாங்க. அண்ணன் தம்பி 3 பேரும் விடுங்கப்பா. ஒருத்தர் டான்சரு, ஒருத்தர் ட்ரிங்கரு, ஒருத்தர் வந்து காமெடியனு, செப்பாடு. அவதான் சொல்லி ஆடுமைக்கூடிய ஆளுன்னு அண்ணாமலை. 3 பேரும் கோமாளித்தன அரசியல் கோமாளி. இவங்க 3 பேரும். இன்னொரு கேள்வியை உங்கள்கிட்ட வைக்கணும். திரு அண்ணாமலை அவருக்கும் விஜய்க்கும் அப்படின்றத பார்க்கும்போது அதுலயுமே திரு அண்ணாமலை வந்து ஒரு நல்ல ஒரு லீடர்ஷிப் கொண்டு போறாரு அப்படின்னு தானே எடுத்துக்கலாம். ஏன்னா பொதுவா வந்து தமிழ்நாட்டுல என்ன ஒரு கருத்து நேர்னா, திரு உதயநிதியோ விஜய் அவர் வந்து அவரும் திரைத்துறையிலிருந்து வந்தவர் தான், இவரும் திரைத்துறையிலிருந்து வந்தவர் தான். உதயநிதி ஸ்டாலினா இருக்கட்டும், விஜயா இருக்கட்டும், 2 பேருக்கும் இந்த 2026ன்றது ஒரு அரசியல் காலம்ன்றது மிகப்பெரிய ஒரு இது அரசியல் களத்துல ஒரு அறிவை ஏற்படுத்தும். எதை கூட கொண்டு ஒப்பிடுதியா? அப்படிலாம் இல்ல. விஜய் திரு உதயநிதி ஸ்டாலினுக்கு அவருக்கு வந்து ஒரு அவங்க தாத்தா சிஎம்மா இருந்திருக்காரு, அவங்க அப்பா சிஎம்மா இருந்திருக்காங்க. அவங்க அந்த அரசியல் களத்துல பயணிக்கிறாங்க. திரு விஜய் வந்து அதே விஜய் அப்பா ஒரு டைரக்டர், அவன் அம்மா ஒரு பாடலாசிரியர். அரசியல் களத்துக்கு விஜய் அதுல ஜெயிச்சாரு. அதாவது தனக்கு வரக்கூடிய வருமானத்தை பல ஆயிரம் கோடியை வந்து வேண்டாம்னு சொல்லிட்டு மக்களுக்காக ஒரு நல்லது செய்யற வராரு. அவரை நீங்க வந்து எப்படி உதயநிதியும் அவரும் இவரும் ஒண்ணுதான், 2 பேருடைய கருத்து ஒண்ணுதான் வைக்க முடியாது இல்ல? ஒண்ணுனே நான் சொல்லலையே. நாங்க என்ன சொல்றோம், நீங்க வந்து திமுக அப்புறம் உதயநிதி ஸ்டாலின் இப்படிப்பட்ட ஒரு பாரம்பரியமான அரசியல் குடும்பம், அரசியல் களத்துல நின்னவங்க. இன்னைக்கு வந்து தமிழ்நாட்டுல வந்து சமூக நீதி, மாநில சுயாட்சினா என்னன்னு கேளுங்க. அதெல்லாம் தெரியாது அவங்களுக்கு. விஜய்க்குலாம் அப்படின்னா என்னன்னே தெரியாது. அதுக்கெல்லாம் காலம் எடுக்கும் தம்பி. இந்த காலம் ஆகும், படிச்சு மேல வரணும் அவரு. அதனால அவர் வந்து சினிமால ஒரு சூப்பர் ஸ்டாரா இருக்கட்டும். அரசியல்ல வந்து நீங்க அவரை வந்து யார் கூடலாம், இவர் மன்சூர் அலிகான் கூட வேணும் ஒப்பிடலாம். அவரும் நடிகர், இவரும் நடிகர். சரியா? அப்படி வேணும் ஒப்பிடலாமே தவிர உதயநிதி கூட ஒப்பிடுற அளவுக்கு அவர் இன்னும் வளரல. 2026ல விஜய் ஒரு ஆள் ஜெயிக்கிறதே கஷ்டம். அவர் ஜெயிக்கட்டுமா இல்ல, அதுக்கு பிறகு அவர் அரசியலை பத்தி பேசும். பொதுவா மக்கள்கிட்ட என்ன ஒரு விஷயம் நிலவிட்டு இருக்குன்னா, திரு அண்ணாமலை வந்து ஒரு கூட்டத்துக்கு மத்தியில போகணும்னா ஈஸியா போயிருவாரு. திரு விஜயால போக முடியுமா, உதயநிதியால போக முடியுமா? 2 பேருமே அண்ணாமலை ஒப்பிடும் போது அரசியல்ல 2 பேருமே அவங்களுக்கு பின் தான் தள்ளப்படுவாங்க அப்படின்ற ஒரு கருத்து இருக்கு. அண்ணாமலையே இப்ப எங்க இருக்காருன்னு தெரியாது. அண்ணாமலையே பாஜக இப்போ இருக்காரா இருக்கலாம். அப்படி இடம் தான் பின்னாடி தள்ளுது. அவங்களே உங்களை பின்னாடி தட்டாங்க. நீங்க உதயநிதி வந்து அண்ணாமலையை மேற்கொள்ற அளவுக்கு திரு உதயநிதி ஸ்டாலின் அவர்களுக்கான எல்லாமே இருக்கு அப்படின்னு எடுத்துக்கலாமா? உதயநிதியை மேற்கொள்ற அளவுக்கு அண்ணாமலைட்ட ஒண்ணும் இல்லைங்க அப்படின்னு. ஆமா, அண்ணாமலைட்டே ஒண்ணும் கிடையாது. அவர் என்ன நடிகர், டான்சர் விஜய்ட்டே ஒண்ணும் கிடையாது. அதாவது உதயநிதி வந்து மக்களோட மக்களா இல்லைன்னு எங்க சொல்றீங்க? எல்லா இடத்துலயும் இருக்காரு. அவரு எல்லா இடத்துக்கும் வராரு போறாரு, மக்களோட தான் இருக்காரு, நிர்வாகிகள் கூட தான் இருக்காரு. அதுக்கு சம்பந்தமே கிடையாது. அவரை எதிர்கொள்ற அளவுக்கு இவங்க 2 பேர்ட்டையும் ஒண்ணும் இல்லை. சீமானாவது ஒரு கருத்தியல் வச்சிருக்காரு. இவங்க 2 பேர்ட்ட என்ன இருக்கு? ஒண்ணும் கிடையாது. இன்னொரு கேள்வி உங்ககிட்ட வைக்கணும். மண்ணின் மைந்தன் டு
தமிழ்நாடு பாஜக மாநில தலைவர். நான் யார சொல்றேன்னு உங்களுக்கு தெரிஞ்சிருக்கோம். இந்த வளர்ச்சி அப்படின்றது அவர் உழைச்சாரு, அதுக்கான வளர்ச்சியை வந்து அந்த கட்சி அங்கீகாரமா கொடுத்துருக்கு. திமுகவில் அப்படி ஒரு அங்கீகாரமே கிடையாது அப்படின்ற கூச்சும் இருக்கு. இதை எப்படி பாக்குறது? முதல்ல அவர் இந்த மண்ணின் மைந்தனா இருந்து தமிழ்நாடு பாஜக தலைவரா மாறினது நீங்க எப்படி எடுத்துக்கிறீங்க? உங்களுடைய கருத்து நிலைப்பாடு. அவர் பாஜக காரர் கிடையாது, அவர் அதிமுக காரர். சரியா? வளர்ச்சி மண்ணின் மைந்தன் டு மாநில தலைவர்லாம் கிடையாது. அவர் வந்து அதிமுக டு பாஜக, பாஜகல இருந்து மாநில தலைவர், அவ்வளவுதான். மாநில தலைவரா அவர் எதுக்கு போடுறதுன்னா அவர் என்ன உழைச்சாருன்னு எனக்கு தெரியல. திருநெல்வேலி சட்டமன்ற தொகுதி வந்து சிங்கப்பூர் மாதிரி மாறிட்டா? தொடர்ந்து திருநெல்வேலி அவருடைய கையில தான் இருக்கட்டும். மக்கள் வாக்களிக்க என்ன செய்வோம்? அவரு தொகுதிக்கு செய்யல அப்படின்னா 2வது முறை 3வது முறை மக்கள் வாக்களிக்க வேண்டிய தேவை இல்லைல்ல. 2ஆம் முறை எங்க வாக்களிச்சாங்க அவருக்கு? இப்ப கிட்டத்தட்ட அவருடைய அரசியல் எடுத்து பாத்தீங்கன்னா தோல்வி வந்து திருநெல்வேலி சம்பந்தப்பட்ட எங்க நின்னாலும் அவரு ஜெயிச்சதாவே இருக்கு. அவர் அமைச்சர் தொடர்ந்திருக்காரு, அரசியல்ல அவர் எம்எல்ஏவா தொடர்ந்திருக்காரு. அது வெற்றியின் பாதையில் தானே பையன். நான் சொல்றேன் திருநெல்வேலி சட்டமன்ற தொகுதியில நான் சொல்றேன். அவர் இப்பதானே மாநில தலைவராக இருக்காரு. இன்னைக்கு மாநில தலைவர் ஏன் ஆனாருன்னு சொல்லுதேன். அதுக்கு முன்னால திருநெல்வேலி சட்டமன்ற தொகுதியில நாரணமால் போற வரைக்கும் திருநெல்வேலி சட்டமன்ற தொகுதி தான். மானூர் திருநெல்வேலி சட்டமன்ற தொகுதி தான். இந்த மானூர்லாம் மலேசியா மாதிரி ஆயிட்டுதா? திருநெல்வேலி டவுனுக்குள்ள போங்க, டவுன் எப்படி இருக்கு? குப்பை கூவ மாதிரி இருக்கு. அந்த நயனாங்குளத்தாங்கரையில ஒரு பூங்காவை கட்டிட்டீங்கன்னா உடனே சாதிச்சதா அர்த்தமா? என்ன நடந்திருக்கு? ஒண்ணுமே கிடையாது உங்களுக்கு. சும்மா இன்னைக்கு எதுக்கு அவர் தலைவராக இருக்காருன்னா ஓப்பனா பேசணும் அப்படின்னா, இன்னைக்கு வந்து பொன் ராதாகிருஷ்ணன் என்னாச்சு, தமிழிசை அக்கா இவங்களெல்லாம் வச்சு நாடார் வாக்குகளை கவர் பண்ணியாச்சு. சரியா? போனார்கள் ஏற்கனவே பிஜேபியோட ஓட் பேங்க். அவங்க தேவேந்திர குல வேளாளர்கள் பேரை கொடுத்து தேவேந்திர சமுதாயோட வாக்குகளையும் நம்ம எடுத்தாச்சு. அதிமுக வந்து அப்படியே மரவர்களை ஓரம் கட்டிட்டாங்க, முக்குளத்தோர ஓரம் கட்டி. அதாவது இப்போ ஆர்பி உதயகுமார் அவங்க எல்லாம் இருக்காங்க, இருந்தாலும் ஓபிஎஸ் வந்து ஒரு இடமா இருந்தாரு, அவரை ஓரம் கட்டிட்டாங்க. சரியா? அப்போ இது என்ன பண்ணுதுன்னா பிஜேபி நம்ம வந்து மரவர் வாக்குகளை கவர் பண்ணணும், முக்குளத்தோர வாக்குகளை கவர் பண்ணணுங்கிறதுக்காக மரவர் சமுதாயத்துல இருந்து ஒருத்தரை கொண்டு அதில் மாநில தலைவரா போட்டிருக்காங்க. வேற யாரும் உழைக்கவே இல்லையா? அதனால அந்த கோட்டால அவர் வந்துட்டார். அதனால அவரு ஒன்னும் நமக்கு அங்கீகாரம் வந்து பாஜகவுல யாரு உழைச்சாலும் அடிமட்டத்துல இருக்கிறவங்க, அது பாஜக இருக்கட்டும் இல்ல அப்படின்னா அனைத்து இந்திய அண்ணா திராவிடமா இருக்கட்டும், உழைத்தாங்கன்னா அவங்க கண்டிப்பா உயரத்துல கொண்டு வைப்பாங்க அப்படின்ற ஒரு ஜெயலலிதா திமுக அப்படி ஒரு விஷயம் கிடையாது. ஜெயலலிதா இருக்கும்போது எத்தனை உழைச்சவர்களை தூக்கி அவங்க மேல குறைச்சவோ, அவங்களோட இறப்புக்கு பின் தான் இவ்வளவு பெரிய கூமுட்டைகள் உள்ள இருக்காங்கிறதே உங்களுக்கு தெரியும். கடல்ல தெர்மோகோல் போட்டாலே அதுல மாற்று கருத்து இருக்கலாம். முன்னாள் முதலமைச்சர் ஜெயலலிதா அவங்க இருக்கும் பொழுது தாழ்த்தப்பட்டவங்க பிற்படுத்தப்பட்டவங்கள செலக்ட் பண்ணி எடுத்துலாம் சபாநாயகரை கொண்டு வச்சாங்கல்ல, அவங்க அழகு பார்க்கத்தானே செஞ்சாங்க. அது நம்ம மறுக்க முடியாதுல்ல. அவங்க தாழ்த்தப்பட்டவங்க அந்த இடத்துல அமர்த்த கூடாதுன்னு எல்லாரும் சொல்லும் போது இல்ல அவங்களை நான் சபாநாயகரை கொண்டு அழகு பார்ப்பேன்னு அழகு பார்த்தாங்கல்ல. சரி, அரசியல நம்ம தவறு சொல்லல. வாழ்த்துக்கள், நன்றி அவங்களுக்கு. அதுக்கு மேல என்ன சொல்ல முடியும்? அவங்கள புகழ்ந்த அளவுக்கு அவங்க ஒண்ணு ஏன் சமுதாயத்துக்கு பண்ணல. சரியா? அவங்க வந்து ஒரே ஒரு புண்ணியம் பண்ணாங்க. சேர சோழ பாண்டியர்களுடைய வாரிசுகள் வந்து நாடார்கள் சொல்லி கெசட்ல இதெல்லாம் பதிவு பண்ணுங்க. கெசட்ல அவங்க வந்து வெளியிட்டாங்க, அரசியல்ல. சரியா? இன்னைக்கு வந்து நவீன பாண்டியர்ஸ் நிறைய பேர் இருக்காங்க. அவங்களாம் அதை போய் கேஸ் போட்டு அதை நிப்பாட்ட சொல்லுங்க. நான் தான் பாண்டியருங்கிறதுனால இப்ப நமக்கு கோட்டை கொத்தலங்களை கையில கொடுத்து 500 குதிரையோட போ அப்படின்னு சொல்ல போறது கிடையாது. உதாரணத்துக்கு சொல்லுங்க. அந்த ஒரு காரியத்தை அவங்க பண்ணாங்க. மற்றபடி ஒன்றும் சமுதாயத்துக்கு அவங்க பெருசா செய்யல. காமராஜர் பேரை கூட உச்சரிக்காத பெண்மணி தான் ஜெயலலிதா. அதனால நம்ம அதை பேச வேண்டியதில்லை. எனக்கு என்னன்னா, திமுக வந்து எங்க தாத்தா சீபா ஆதித்தனாரு, அதுக்கு முன்னால திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு முன்னோடியா இருந்த சுயமரியாதை இயக்கத்துடைய முதல் தலைவர் வந்து எங்க ஐயா எங்க தாத்தா சுதந்திரபாண்டிய நாடார். அதனால எங்களுக்கு வந்து ஒரு நெருக்கம் இருக்கு, அவ்வளவுதான். ஒரு விஷயம் நடக்கும் அப்படின்னா அதுக்கு எந்த நாடார் சமூகத்துல இருக்க தலைவர்களுமே வாய் திறக்க மாட்டாங்க தம்பி. இப்போ நீங்க பணம் நிறைய இருக்கு. சரியா? தன் குடும்பத்தை பாக்குறதுக்கு நம்மகிட்ட பணம் நிறைய இருக்கு. நம்மகிட்ட ஒரு 500 பேர் வேலை பார்க்க போதும்னு நினைக்கிறாங்க. சமுதாயம் ஒரு காலத்துல கீழே, அதாவது போராடிக்கிட்டு இருந்த நேரத்துல வந்து போராடிட்டுனா தோல்ச்சியில போடுறதுக்கு இல்ல, அது முட்டாப்பே வேணா எழுதி வச்சிருப்பான். சரியா? பொருளாதாரத்துல நம்ம மேல வரணும், படிக்கணும், மேல வரணும் அப்படின்னு போராடிட்டு இருக்க நேரத்துல ஒரு கூட்டமைப்பு இருந்துச்சு. சங்கங்கள் எதுக்காக உருவாக்கப்பட்டுச்சோ அதுக்கான வேலைகள் கரெக்டா நடந்துச்சு. இன்னைக்கு இருக்கக்கூடிய சிப்காட்டா இருக்கட்டும், இன்னைக்கு தொழிற்பேட்டைகள், இது எல்லாத்துக்கும் நாடார்கள் தான் முன்னோடி, மகமைகளுக்கு நாடா தான் முன்னோடி. அப்ப அப்படிலாம் இருந்துச்சு. இன்னைக்கு அது இல்லை. அது இல்லாததுனாலதான் இப்ப நான் சொன்ன 10 லட்சம் பேர் இருக்கானா 10 லட்சம் பேர் வந்து நிக்க வேண்டியது இல்லை.
இருக்காமல 25 பேர் அவனை ஸ்ட்ராங் பண்ணணும். அவங்க ஏன் பேச மாட்டேங்காங்க? இந்த சமுதாயம் நம்ம பின்னால் நிக்காதோ அப்படிங்கிற ஒரு பயத்துலதான் பேச மாட்டேங்காங்க. அந்த பயத்தை உடைச்சு இந்த சமுதாயம் உங்க பின்னால் நிக்கும், அதுக்கு தருமக்கள் இயக்கம் கூடவே நிக்கும் அப்படிங்கிறத உறுதிப்படுத்துறதுக்காகத்தான் இருக்க தலைவர்களை பாதுகாத்து அவங்கள பேக்கப் பண்ணி அவங்க கூட நிக்கிறதுக்கு, அவங்க மூலமா சமுதாயத்துக்கு நல்லது செய்யறதுக்காக தான் தருமக்கள் இயக்கம் நிக்குது. அது கண்டிப்பா கடைசி வரைக்கும் நிப்போம் நாங்க. இனிமே வருங்காலத்துல நாடார்களை இந்த சீமான் பேசுவார மூளைய தொங்க போட்டு அலைஞ்சா அப்படின்னு பேசுறது, நாடார்கள் எஸ்சி பட்டியல்ல இருந்தாங்க இப்படின்னு பேசுறது, நான் அடுத்து இந்த கேள்வி வச்சிருக்கேன் பேசுவோம். எஸ்சி பட்டியல்ல இருந்தாங்கன்னு பேசுறது, காமராஜர் இப்படி அப்படின்னு பேசுறது, இதெல்லாம் எவனுமே பேச முடியாத சூழ்நிலைன்னு ஒரு 2 வருஷத்துல நாங்க உருவாக்கிடுவோம். சரியா? சட்ட ரீதியா உருவாக்குவோம். அதுக்கப்புறம் உள்ளது பிறகு முதல்ல சட்ட ரீதியா போகும். சட்ட ரீதியா எல்லா மாவட்டங்கள்லயும் வழக்குகள் தொடக்கப்படும். சும்மா சும்மா நாடாரை பத்தி பேச முடியாது. அதே மாதிரி நாடாருடைய வாக்குகளை ஈஸியா எந்த கட்சியும் அனாமத்தா வாங்கிட்டு போக முடியாது. அதுக்கான சூழலை உருவாக்குவோம். இருக்க தலைவர்களை ஸ்ட்ராங் பண்ணுவாங்க. நாடார் சமுதாயத்துல நடிகர் சரத்குமார் ஒரு எம்எல்ஏவாக வராரு. அதுக்கப்புறம் நாடார் சமூகத்தை முக்கியமான ஒவ்வொரு தலைவர்களும் வந்து ஏதோ ஒரு காரணத்துக்காக அவங்க அப்படியே வந்த வேகத்திலே பின்னால போயிடுறாங்க. தருமக்கள் இயக்கம் அப்படியே வந்த வேகத்தில் பின்னால போகுமா, இல்ல களத்தில் மக்களுக்கான பிரச்சனையில உறுதியோடு நீங்க களத்துல களங்காண்பீங்களா? நாங்க மெதுவா வேலை செய்வோம். அரசியல் ரீதியான எந்த நெருக்கடி வந்தாலும் தருமக்கள் இயக்கம் அதுக்கான நிலைப்பாடு எப்படி இருக்கும்? வரட்டுங்க. என்ன நெருக்கடி வந்துட போகுது? மிஞ்சி போனா உயிர் தானே போகும். போனா போயிட்டு போகுது. உயிர் தானே எல்லாருக்கும் முக்கியம். எனக்கு அப்படி இல்லப்பா. எனக்கு பற்றாளர் நீங்க அவ்வளவு பற்றாளர் இல்ல தம்பி. இன்னைக்கு நான் நாடார், நான் ஒரு பில்டிங் கான்ட்ராக்டர். சரியா? நான் நாடாருங்கிறதுனாலதான் என்னை நம்பி வேலை கொடுக்காங்க. ஒரு சமுதாயம் உலகத்திலேயே ஒரு சமுதாயம் படிப்பை நம்பி எல்லாம் வேலை கொடுக்கல. நீங்க நாடார் சமுதாயன்றதுக்கு எவ்வளவோ படிச்ச இன்ஜினியர்ஸ் ரோட்ல சுத்திட்டு இருக்கான், என்கிட்டே வேலை பார்த்துட்டு இருக்கான். புரியுதா? நான் நாடாரு, தம்பி நல்லா ஏமாத்த மாட்டாப்ல, நாடாருங்கிறதுனால அவருக்கு வேலை கொடுக்கலாங்கிறது தான். படிச்சிருக்காரு. படிப்பு நமக்கு ஒரு ஒரு அடையாளம் இல்லைன்னு சொல்லல. படிப்பையும் தாண்டி நான் யாருங்கிற ஒரு அடையாளம். சமூகத்துக்கான அறம் சார்ந்துதான் அந்த எல்லா எத்தனையோ நாய் இருக்கு, அப்படிதானே? எத்தனையோ நாய் இருக்கு. இந்த என்ன நாய், ராஜபாளைய நாயை விரும்பி வளர்க்காங்க. ஏன்? அது அவ்வளவு ஃபோர்ஸா இருக்கும். கண்டிப்பா சரியா இருக்குல்ல? ராஜபாளையம், கன்னி, சிப்பிப்பாறை அப்படின்ற சிப்பிப்பாறை கிரேட் இருக்கு. ஆமா, அதே மாதிரி படிச்சிருக்கோம், படிச்சாச்சு. ஆனா இவனுக்கு வேலை கொடுத்தா அவன் சமுதாயம் நல்ல சமுதாயம், அவன் ஒழுக்கமா இருப்பான் அப்படிங்கிற ஒரு காரணத்துக்காக நமக்கு வேலை தராங்க. உலகத்திலேயே தான் சாதி பேரை சொல்றதுக்கு தகுதியான ஒரே சாதி நாடார் தான். இப்ப நம்ம நாடார் நாடகம் நிறைய பேர் சாணாமா சொல்லிட்டு போ. சாணானுங்கிறதுல நான் சிறுமை அடைய போறதில்ல. சான்றார் தான் சாணாரா உனக்கு சொல்ல தெரியாம நீ வளரிட்டாலே இத. சரியா? அப்போ நம்ம அரசர்களா இருந்தோம், அரசாண்டோம்னா இருக்க 10 லட்சம் பேர் அரசாண்டிருக்க முடியாது. அவன் சொந்தக்காரன் அரசாண்டு இருப்பான். மன்னர்களா இருந்தோம், வீழ்ந்தோம், எழுந்தோம். இன்னைக்கு ஒரு நூற்றாண்டுக்குள்ள 100 வருடத்திற்குள்ள ஒரு மாநிலம் கட்டக்கூடிய அளவுக்கு வரி நம்ம கட்டுறோம். ஒரு மாநில அரசு எவ்வளவு வேலை வாய்ப்புகள் கொடுக்கும், அத மாதிரி 10 மடங்கு வேலை வாய்ப்பு நம்ம கொடுத்துட்டு இருக்கோம். இன்னைக்கு இந்திய பொருளாதாரத்தை தூக்கி நிறுத்தக்கூடிய இடத்துல நம்ம இருக்கோம். பனியாசுக்கு இடத்துல பனியாசுக்கு ஈக்குவலா நம்ம இருக்கோம். இப்படி எல்லாம் இருக்கும்போது நம்ம சமுதாயத்துக்காக நிக்கலாம். நம்மள இன்னைக்கு தூக்கி உட்கார வச்சிருக்கிறது சமுதாயம் தான். சமுதாயத்துக்காக உயிர் கொடுத்த பிறகு தப்பு கிடையாது. சமுதாய இளைஞர்களுக்கு என்ன ஒரு பிரச்சனை வந்தாலும், சமூகம் சார்ந்த மக்களுக்கு எந்த ஒரு இடையூறு வந்தாலும் நிச்சயமாக தருமக்கள் என்ன பிரச்சனை வந்தாலும்னா நீ போய் எங்கேயாவது கஞ்சா அடிச்சுட்டு குடிச்சிட்டு ஏதாவது சேட்டை பண்ணிட்டு அதுக்கு நம்ம வரமாட்டோம். முதல் ஆளா உடைய தூக்கிட்டு வெளுக்கதே நம்ம தான் வைப்போம். மற்றபடி நம்ம ஆளுக்கு மாவட்டங்கள்ல ஜாதி ரீதியான பிரச்சனையே இல்லை அப்படின்ற ஒரு கூச்சு சொல்லவே முடியாது. ஏன்னா இன்னைக்கு வரைக்கும் ஸ்கூல்ல படிக்கிற பையனை போய் நேரம் கத்தி எடுத்து குத்துறது நடந்துட்டு தான் இருக்கு. அப்படி இருக்கும்போது தென் மாவட்டத்துல மக்களுடைய பாதுகாப்பிற்கு சட்ட ரீதியான கண்டிப்பா சட்ட ரீதியான நடவடிக்கைகள் இருக்கும். அதே மாதிரி என்னுடைய நாடார் சமுதாய இளைஞர்களை நல்வழிப்படுத்துறதுக்கு தருமக்கள் இயக்கம் அதுக்கான வேலையை தீவிரமா செய்வோம். எல்லாருக்கும் சொல்றதுதான், இனிமே ஒரு பிரச்சனை, ஒரு சண்டை, ஒரு தேவையான பிரச்சனை, இதை சந்திச்சே ஆகணும் அப்படிங்கிற கதைக்கு சண்டித்தனத்துக்கு போவாதிய. ரவுடிசம் இனிமே ஜெயிக்க போறதில்ல. அருவாளை தூக்கிட்டு போய் இனிமே பிரச்சனை பண்ண முடியாது. அறிவோடு அறிவியலா அரசியலா தான் நம்ம அதை அணுகணும். அதனால அந்த மாதிரி நம்ம எந்த பிரச்சனைகளுக்கும் அடிப்படைக்கு போகாம அந்த அடிப்படைகளையும் ரவுடித்தனத்தையும் சண்டித்தனத்தையும் நம்ம ஊக்குவிக்க போறது கிடையாது. எப்படி நமக்கு சட்டம் நிறைய வாய்ப்பு கொடுத்துருக்கு, சட்ட ரீதியா போவோம், அரசியலா அணுகுவோம். இதெல்லாம் தாண்டி தேவைப்பட்டா நம்ம வயலன்ஸுக்கு போகலாம். அது வரைக்கும் நான் வயலன்ஸ்ல தான் நம்ம இருக்கணும். ஓகே, புரியுதா உங்களுக்கு? அந்த மாதிரி வேலைகளை செய்வோம். அதையும் தாண்டி போகும்போது மக்களை திரட்டி ஆர்ப்பாட்டங்கள், போராட்ட களத்தில் தருமக்கள் இயக்கம் உறுதியா நிற்கும். நாடாளுக்கான அனைத்து பிரச்சனைகள்லையும் உறுதியா நிற்கும். அரசியல் சார்ந்த எல்லா பிரச்சனைகள்லையும்
தருமக்கள் இயக்கம் நாடார் சமுதாய மக்களோட கூட நிற்கும். தருமக்கள் இயக்கத்துக்கு வாழ்த்துக்கள். இன்னொரு கேள்வி உங்கள்ட்ட நான் கேட்கணும். இந்த காணொலி நீங்க பாத்தீங்களான்னு தெரியல, திரு கிருஷ்ணசாமி மருத்துவர் ஐயா அவர் என்ன பண்ணிருக்கா அப்படின்னா, நாடார் சமுதாயம் வந்து எஸ்சில இருந்தாங்க, அவங்க முன்னேறி பிசிக்கு வந்துட்டாங்க அப்படின்ற ஒரு கருத்தை சொல்றாரு. அதுக்கு எந்த ஒரு எதிர்ப்பு வேலைகளும் இது வரைக்கும் எதுவுமே பதிவு இல்லை. அப்ப அவர் சொல்றது சரிதானா? அப்படிதான் இருந்ததா? அதாவது இந்த கேள்வி நான் வேற யார்கிட்ட கேட்டாலும் எனக்கு சரியான விளக்கத்தை கொடுக்கல. எஸ்சில இருந்து தான் பிசிக்கு வந்தாங்களா நாடார்கள்? இப்போ ஒரு சிங்கம் வந்து தனியா போயிட்டு இருக்கும், கழுத புலி போற என்ன செய்ய தெரியுமா, நம்மளதான் கடிச்சு சாப்பிட வருதுன்னு நினைச்சிட்டு கழுத புலி போற 5-6 சேர்ந்து அதை போய் கடிக்க போவோம். நம்ம முதல்ல அட்டாக் பண்ணிடும் அப்படின்ட்டு. சிங்கம் அது பாட்டுக்கு போய்கிட்டே தான் இருக்கும், தூரப்போ அப்படின்ட்டு போய்கிட்டே இருக்கும். அதுக்காக சிங்கம் வந்து கழுத புலிக்கு பயந்துட்டு அர்த்தம் கிடையாது, சிங்கம் கோலாங்கிறது அர்த்தம் கிடையாது. அது அப்படி ஒரு நேரம் அப்படி திரும்பி சிலுப்புச்சுன்னு வச்சுக்கேன், அந்த கழுத புலி கூட எங்க கிடக்க முடியாது தெரியாது. அதே மாதிரிதான் கிருஷ்ணசாமிக்கெல்லாம் பதில் சொல்லிக்கிட்டே இருக்கணும்னா சமுதாயம் வந்து இவ்வளவு வளர்ந்துருக்காது. அதை ஒண்ணு புரிஞ்சுக்கணும். நாடார்கள் எங்கேயுமே நாங்க பாண்டியர்கள் நாங்க பாண்டியர்கள் நாங்க பாண்டியர்கள் சொல்ல மாட்டான். அப்படியாப்பா சரி இருப்பா, எனக்கு வேலை நிறைய இருக்கு, எனக்கு கடையை திறக்கணும், சரக்கு வரணும், வியாபாரம் பார்க்கணும், ஆட்களுக்கு வேலை கொடுக்கணும், சம்பளம் போடணும், போல வேலை இருக்கு. நமக்கு வந்து அண்ணாச்சி மருத்துவர் கிருஷ்ணசாமிக்கு உட்காந்து பதில் சொல்லிட்டு இருக்க வேண்டிய அவசியம் இல்லை. அவர் அருவாளை தூக்கிட்டு வந்தா நம்ம அதை ஃபேஸ் பண்ணிவிடுவோம், அவர் பானையை உடைச்சா நம்ம ஃபேஸ் பண்ணுவோம். சொல்லிட்டே போட்டோம். இப்ப கழுத புலி வந்து கடிக்க வர்ற மாதிரியே வரும்போதே நம்ம அதை கடிக்க கூடாது, வா கிட்ட வா. அவர் சொன்ன கூச்சு வந்து சரிதானா? அதுக்கான தரவுகள் எதுவும் இருக்கா? எஸ்சில இருந்து தான் பிசிக்கு நாடா ரிசர்வேஷன் எப்போ வந்துச்சு, ரிசர்வேஷன் எப்போ வந்துச்சு அப்படிங்கிறத அவர்கிட்ட சொல்லுங்க. புரியுதா? அவர் வெறுப்பு, அதாவது ஒட்டப்பிடாரம் தொகுதியில நாம் தமிழர் கட்சியை விட அவர் ஓட்டு கம்மியா வாங்கியிருந்தாரு. அந்த வெப்பராளத்துல சீமான் மேல இருக்க கோவத்துல அவர் சமுதாயத்தை போட்டு கடிச்சிட்டு கிடக்காரு. நாடார் சமுதாயம் மேல அந்த அவரு கிருஷ்ணசாமி மருத்துவருக்கு வந்து நல்ல மரியாதை உண்டு. அவர் ஏன் இப்ப இப்படி பேசுறாருன்னு தெரியல. ஒரு காலத்துல நாடார்களுக்கு ஆதரவாக பேசின நபர் தான் அவரு. இப்ப வந்து சீமான திட்டுற, சீமான சோழியை முடிக்க போறாங்கிறதுல நாடாரை போட்டு பேசிட்டு இருக்காரு. தம்பி ஒரு விஷயம், ரிசர்வேஷனை பொறுத்த வரைக்கும் 1900 to அந்த 920 டெசிஷன் எடுக்கிறாங்க பிரிட்டிஷ் கவர்மெண்ட். அதுக்கு முன்னால வந்து ABCD இப்படி வகைப்படுத்தி வச்சிருக்காங்க. நாடார்கள் வந்து B செக்ஷன்ல தான் இருக்காங்க. சரியா? அது வந்து பெரிய கதை, நம்ம அவ்வளவு தூரம் அது இன்னொரு பேட்டில தான் பேச முடியும். ரிசர்வேஷனுக்குள்ள கொண்டு வரும்போது நம்ம எந்த இடத்துலயுமே ஷெட்யூல் காஸ்டா இருந்தது இல்ல. இடையங்குடி அந்த அந்த பக்கங்கள்ல எல்லாம் ஒருத்தர் வீடு கட்டணும் அப்படின்னா நாடார்களுக்கு வரி கட்டணும், நாடாருக்கு வரி கட்டணும். சரியா? அப்படி இருந்தாங்க. நாடார்கள் திருவாங்கூர்ல வரி கட்டினாங்க. நீ சோத்துக்கே வழியில தான் எப்படி வரி கட்ட முடியும்? ரிசர்வேஷனுக்கு முன்னால என்ன இருந்துச்சு தெரியுமா உங்களுக்கு? வயல்கள்ல, நம்ம தோட்டங்கள்ல, அது போக அடிமைகளா வச்சிருந்தவங்களுக்கு போறாமே காசு கிடையாது, அவங்களுக்கு சாப்பாடு போடுவாங்க, 3 நேரம் சாப்பாடு போடுவாங்க. சரியா? இதுதான் இருந்தது. அதுக்கப்புறம் என்ன ஆகுது அப்படின்னா, இந்த ரிசர்வேஷன் மெத்தடு, காசு பணப்பழக்கம்லாம் வர ஆரம்பிக்கும் போது பணம் கொடுக்க வேண்டியிருக்கு அவங்க. அப்போ நாடார்கள் பணம் கொடுத்துருக்காங்க. பனையேறி எவ்வளவு பேசுறாங்க. எந்த நாடாரும் எந்த பனையேறியும், நாடார் எல்லாரும் பணையறவங்க கிடையாது தெரியுமா? அதெல்லாம் பிறகு பேசுவோம். அந்த பனையேறி எவனுமே அடிமையா போய் பணையேற மாட்டான். வெள்ளாளர்கிட்டயோ, பிராமணர்கிட்டயோ, செட்டியார்கிட்டயோ, ரெட்டியார்கிட்டயோ, நாயுடுகிட்டயோ அடிமையா போய் பணையேறினதே கிடையாது. நல்லா புரிஞ்சுக்கங்க. சொந்த இடத்துல ஏறுவான். அப்படி இல்லைன்னா அதை வந்து பாட்டத்துக்கு எடுத்து ஏறுவான், லீஸ் மாதிரி. அவனுக்கு எந்த உரிமையும் இருக்காது. யாருக்கு? இடத்தோட ஓனருக்கு. பனையை தொடக்கூடாது, அவன் தொட்டா இவன் சீவிடுவான். புரியுதா? அப்படி பாட்டத்துக்கு எடுத்து பணம் ஏறினவன் இவன். எவனுக்கு அடிமை கிடையாது. இவன் எப்படி எஸ்சியில இருப்பான்? 1921 நாடார் வங்கி பிரைவேட் லிமிடெட்னு இருக்கு, தெரியுமில உங்களுக்கு? மெர்கன்டைல் பேங்க் அப்ப ஆரம்பிச்சது. எப்படி? அதுக்கு முன்னால மார்ஷல் நேசமணி நாடாரு, அதுக்கு முன்னால அதே கன்னியாகுமரி மாவட்டத்துல வரலாறு வந்து திருச்சி பேசுறாரா? வரலாறு தெரியாம பேசுறாரு. எஸ்சி பட்டியல இருந்ததுன்னு அவர் காட்டட்டும். சரியா? நம்ம ஒரு காத்தறுத்து கீழே வச்சிருவோம். நம்ம இதே பேசுறதுல அவர் கட்சியில போய் நான் சேர்ந்துடுறேன். சவால் கிருஷ்ணசாமி அவர்களுக்கு, நீங்க அண்ணாச்சி மருத்துவருக்கு சவால், பெரியவர் அவருக்கு சவால். சரியா? அவரு கட்சியில இருக்கிறவங்க நிறைய பேர் நமக்கு ரொம்ப நண்பர்கள், சொந்தக்காரங்க மாதிரி பழகிடுவோம். நம்ம அப்படிதான். மாட்டு சமுதாயமா இருந்தாலும் மாமா, சித்தி, சித்தப்பா, அத்தை, மாமான்னு கூப்பிட்டு பழகிற ஆட்கள் தான் நம்ம. நான் அப்படித்தான். அதே இதுல சொல்றேன். அவருக்கு ஒரு பெரிய ஆளு, மருத்துவர், அவர் நமக்கு தேவை, வேண்டாம்லாம் சொல்லல. அவரை தமிழ் சமூகத்துக்கு அவரும் தேவைதான். ஆனா இப்படி வந்து ஒரு வரலாற்று பேச வேண்டியதில்லை. 2 சமூகத்துக்கு எதிராக விரோதத்தை உண்டு பண்ணாங்க. சீமான போட்டு அடிங்க, அது உங்க இஷ்டம். புரியுதா? அவரை கருத்தியெல்லாம் மோதுங்க, சண்டை போடுங்க, என்ன வேணாலும் பண்ணுங்க. சமுதாயத்துக்குள்ள வராங்க. 1982 திருச்செந்தூர் இடைத்தேர்தல். அந்த இடைத்தேர்தல்ல தான் எம்ஜிஆர் என்ன பண்றாருன்னா, FC ஃபார்வர்ட் கிளாஸ்ல இருக்கக்கூடிய
நாடார்களை, கிறிஸ்தவ நாடார்களை பிசி கொண்டு வர்றாரு. புரியுதா? அது வரைக்கும் எஃப்சி தான். நாடார்கள் எங்கேயுமே எஸ்சியில இல்ல. எஸ்சியில இப்ப இருக்கிறவங்களே நம்ம குறைச்சு பேசல. அவங்க வந்து ஊர் உலகத்துக்கே சோறு போட்டவன். சரியா? நாடார்கள் எஸ்சி கோட்டாவில் இருந்துதான் பிசிக்கு வந்தாங்கன்றதுதான். எஃப்சில இருந்து பிசிக்கு வந்தோம்ப்பா. இப்ப அடுத்தால பிசில இருந்து எஃப்சிக்கு நான் போகணும்னு சொல்ல போறேன். சரியா? பிசில சொல்ல கருத்து எந்த விதத்திலயுமே எடுத்துக்கிட்ட முடியாது. அது வரலாற்று, அவர் வரலாற்று தப்பா பேசுறதுனாலதான் நம்ம ஆட்கள் பதில் சொல்லாம இருக்காங்க. அவரு சரியா சொல்லியிருந்தாருன்னு வச்சுக்கேன், அது ஏன் செஞ்சோம்னு நம்ம சொல்லுவோம். நம்ம அப்படி ஒண்ணுமே இல்ல. தப்பான விஷயத்துக்கு நம்ம பதில் சொல்லிட்டு இருக்க வேண்டிய அவசியம் இல்ல. வேலை நிறைய இருக்கலாம். சீமான் வேகமா போய் மரத்துல கல் இறக்கிட்டு வந்துட்டாப்ல. வந்த உடனே நாடார் சங்க தலைவர் வீட்டுல போய் அவங்க ஒரு பிரச்சனை பண்றாங்க. இந்த விஷயங்கள் நடக்கி இது சமூக வலைதளத்துல வந்து எக்கச்சக்கமான விவாதங்கள். நான் இவனுக்கு பனை வாரிய தலைவர், அவருக்கு நான் வந்து ஆதரவு தெரிவிக்கிறேன், இவருக்கு நான் வந்து எதிர்ப்பு தெரிவிக்கிறேன், நிறைய கூச்சங்கள் நடந்துட்டு இருக்கு. இதுக்கு ஒரு முடிவு கட்டணும், இதுக்கு முச்சுப்புள்ளி இதோட வச்சிருங்க அப்படின்னு சொல்லி தருமக்கள் இயக்கத்தினுடைய நிறுவன தலைவரா நீங்க அதை என்ன சொல்றீங்க? பேசியிருக்கோம். அதாவது எல்லாம் சமுதாயத்துல அடுத்தடுத்த வீடியோஸ் நிறைய பேர் போட்டுட்டே இருக்காங்க. அவங்களுக்கெல்லாம் நீங்க வைக்கக்கூடிய எங்க சமுதாய பிரச்சனைக்குள்ள வேற யாரும் வந்து மூக்க நுழைச்சு அவங்க கருத்து சொல்லுதுங்க பேர்ல ரெண்டகம் பண்ணிட்டு இருக்க வேண்டாம். உண்ட வீட்டுக்கு ரெண்டகம் பண்ணாதீங்க. உண்ட வீட்டுக்கா நாடரைப்பம் சோறப்பட்டாமா. இன்னைக்கு நீங்க அவன் உடுத்து துணிமணில இருந்து சாப்பாடுல இருந்து தலையில தைக்க என்ன வரைக்கும் பூரா நாடகங்கள் தான். எல்லாரும் எடுத்து பாருங்க. அவ்வளவு வேகம் வெப்பராலம் வந்ததுன்னா ஐஸ்கிரீம் திங்காதியா, எண்ணெய் தேய்க்காதியா, சோறு சாப்பிடாதியா, சும்மா கிடங்க. எல்லாமே நாடகங்கள் தான். யாரும் மாற்று சமுதாயத்தினர் வந்து நான் இவருக்கு ஆதரவு அவருக்கு ஆதரவுன்னு பேச வேண்டியதில்லை. தருமக்கள் இயக்க சார்பாகவும் நாங்க ரெண்டு பேரையும் பேசியிருக்கோம். சரியாயிரும். சமுதாய இளைஞர்களுக்கு வந்து நீங்க இதோட இந்த விஷயத்த இது பண்ணி, இளைஞர்கள் நம்மளாம் சின்ன பிள்ளைய நம்ம இதுல தலையிட வேண்டியதில்லை. பெரிய ஆளுக்கு 2 பேர் சண்டை போடுறாங்க, அண்ணன் தம்பி சண்டை போட்டு சமாதானம் ஆயிடுவாங்க. நம்ம ஏதாவது ஆர்வக்குணர்ல விவரம் தெரியாம உட்காந்து பேசிட்டு இருக்க கூடாது. அதனால இதை அப்படியே விட்டுற வேண்டியதுதான். ஏன்னா நிறைய இதை தாண்டி சமூகத்துக்கு செய்ய வேண்டிய வேலை நிறைய இருக்கு. அவ்வளவு பேரும் படிங்க, சமுதாய உணர்வோட இருங்க. இந்த விவகாரத்தை இதுக்கப்புறம் எடுத்துக்கொண்டு போக வேண்டாம் அப்படின்னு வேண்டாம். அது கொண்டு போக மாட்டாங்க, சொல்லியாச்சு. கொண்டு போக மாட்டாங்க, நிப்பாட்டிடுவாங்க. யார் கொண்டு போறாங்களோ அதுக்கப்புறம் அவங்களுக்கு நம்ம கண்டனம் தெரிவிக்க வேண்டியதுதான். பேஜவுடியா அப்படின்ட்டு. உங்களுடைய நேரத்தை அறிவித்தமிழ் மீடியாவுக்காக இவ்வளவு நேரம் கேட்ட ஒவ்வொரு கேள்விக்கும் சிரிச்ச முகத்தோடு பதிலளிச்ச தரு மக்கள் இயக்கத்தினுடைய நிறுவனர் அண்ணன் பார்வீன் அவர்களுக்கு நன்றி. தடம் பார்த்து நடப்பவன் மனிதன், தடம் பதித்து நடப்பவன் மாமனிதன். இன்னொரு மாமனிதர் நிகழ்ச்சியில உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம். வணக்கம். வணக்கம்.